அது மாதிரி இந்த இடத்துல நம்ம நிற்க செய்திருப்பார் சொன்னார். அவருடைய தயவுக்காய், அவருடைய இரக்கத்திற்காய் நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். நாம் பாடணும் ஞான பாடல்ல, கடந்து வந்த பாதைகளை நான் திரும்பி பார்க்கிறேன், கர்த்தாவே நன்றியோடு உனக்கு நன்றி சொல்லுது. நான் கடந்து வந்த பாதை எதுவாக இருக்கும் யோசனை பண்ணி பார்ப்போம். நான் கடந்து வந்த பாதை எதுவாக இருக்கும்? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பாதையாக இருக்கும். ஒருத்தர் துன்பத்திலிருந்து கடந்து வந்திருப்பாங்க, தேவன் நன்மையை காட்டியிருப்பார், உலகத்துக்கு பிரகாரமான நன்மையை காட்டியிருப்பார், அதுக்கு நம்ம நன்றி சொல்லுவோம். நான் கடந்து வந்த பாதை தேவனுக்குரிய பாதையா இருக்குதா? அதை நம்ம யோசனை பண்ணி பார்த்துருப்போமா? எனக்கு கிடைக்காதது இந்த உலகத்தில் நம்ம வாழ்றதுனால நமக்கு கிடைக்காதது கிடைச்சிருச்சு, அது கிடைச்சிருச்சு, இது கிடைச்சிருச்சு, நம்முடைய தேவைகள்லாம் பூர்த்தி பண்ணனால நம்ம உதடை கிழிச்சு பல்லை வெளியே காட்டி நன்றி நன்றி நன்றி. ஆனால் நான் கடந்து வந்த பாதை தேவனுக்கு பிரியமுள்ள ஒரு பாதையாக இருந்தால் என்னோடு கூட சேர்ந்து பரிசுத்தவான்கள் நன்றி செலுத்துவார்கள். அல்லேலூயா. என்னோடு சேர்ந்து பரிசுத்தவான்கள் நன்றி செலுத்துவார்கள். அதனால் தான் இந்த 2வது வாரத்தில் தேவன் நமக்கு அழகான வார்த்தைகளை நமக்கு கொடுத்திருக்கிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் 4வது சங்கீதம், சங்கீதங்களின் புஸ்தகம் 4வது சங்கீதம் 6வது வார்த்தை இப்படியா எழுதப்படுகிறது. எங்களுக்கு நன்மை காண்பிப்பவன் யார் என்று சொல்லுகிறவர்கள் அநேகர். கர்த்தாவே, உம்முடைய முகத்தின் ஒளி எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். போதும். எங்களுக்கு நன்மை காண்பிப்பவன் யார் என்று சொல்லுகிறவர்கள் அநேகர். கர்த்தாவே, உம்முடைய முகத்தின் ஒளி எங்கள் மேல் பிரகாசிக்க. எப்பேற்பட்ட வார்த்தை! என் பிள்ளைங்களை கேட்டால் அந்த முகம் பிரகாசிக்கிறதுக்கு என்னென்ன போடணும்னு கேட்டால் அழகாக சொல்லுவேன். பியூட்டி பார்லரே அழகாக சொல்லுவேன். இதை தடவுப்பா, இதை தடவுப்பா, அதை தடவுப்பா, இதை தடவை. ஒரு மனுஷன் பவுடரே இல்லாமல் முகம் பிரகாசமாக இருக்குன்னா அதை பெரிய ஆசைப்பா. வெளியே வர இன்னைக்கு வெளியே அந்த எல்லாம் பாருங்க, பூக்க பவுடர் அடிச்சிருக்கிறாங்க. பூக்க பவுடர் அடிச்சாரு. அவன் தலையில அவர் தலையில இருக்கிற பவுடரை பார்த்தோம்னா 5 பேருக்கு தரலாம். ஆனால் இது ஒரு ஜெபமா இருக்கிறபடினால், ஆண்டவரே, உமது முகத்தின் ஒளியை எங்கள் மேல் பிரகாசிக்கப்படும். நீ சொல்ல முடியுமா? ஊரு பூரா இன்னைக்கு திருநாள் நடக்குதுங்க. பட்டு புடவைக்கு பண்ணை கிடையாது, இல்லாத கூட கழுத்துல ஒரு 3 மாதிரியாவது ஒரு செயினை போட்டுட்டு வந்து நிற்கும். இருக்கிறது பார்த்தீங்கன்னா சடசடமாக குண்டு மணி மாதிரி போட்டுக்கிட்டு வந்து நிற்கும். எல்லாத்தையும் காட்டிலும், நகையும் புடவையும் காட்டிலும் முகம் முக்கியம். அல்லேலூயா. முகம் முக்கியம். இந்த முகம் பிரகாசமா இருந்துச்சுன்னா நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாமே பிரகாசமா இருக்கும். நம்ம 1000 தான் பட்டு புடவை கட்டி நகையை நட்டையும் போட்டுக்கிட்டு போய் ஆலயத்தில் உட்காந்து ஆசாரியர்மார்களும் உபதேசமார்களும் குருக்களும் சொல்லக்கூடிய வார்த்தைகளை கேட்டு நம்முடைய முகங்கள் பிரகாசம் அடையவில்லை என்று சொன்னால் நம்ம போட்டிருக்கிற எல்லாமே நம்ம கண்ணை மூடுறப்போ போட்டதுக்கு அடையாளம். அல்லேலூயா. கண்ணை போடுறதுக்கு அடையாளம். தாவீது அழகா எழுதி வைத்திருக்கிறார், உங்களுடைய முகத்தின் ஒளியை எங்கள் மேல் பிரகாசிக்கப்படும். உலகத்துல எவ்வளவோ வெளிச்சங்கள் உலகத்துல எவ்வளோ வெளிச்சம் இருக்குது. யார் முகத்திலேயாவது பிரகாசம் இருக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். யாராவது முகத்துல பிரகாசம் இருக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஊழியக்காரா இருக்கட்டும், விசுவாசியா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், அவங்க முகத்துல பிரகாசம் இருக்குதான்னு சொல்லுங்க. ஏன்னா ஆலயத்துக்கு வரும் பொழுது வேணால் அந்த முகத்திலே ஒரு பிரகாசம் இருக்கும். ஆலயத்துக்கு வரும்போது ஒரு பிரகாசம் இருக்கும். ஆலயத்தை விட்டு வெளியே போனா துக்கத்தின் மேல் துக்கம் அடைஞ்சி எவ்வளவு கவனம் பிரகாசம் அடைஞ்சாலும் அந்த பிரகாசம் பூரா அப்படியே இருளா போய். அதனால தான் இயேசு கிறிஸ்துவை குறித்து அழகா எழுதப்படுகிறது. யோவான் சாணகன் சொல்வார், உலகத்தில் வந்த எந்த மனிதரையும் பிரகாசிக்கிற மெய்யான ஒளி இவரே
அது எந்த மனிதனாக இருந்தாலும் சரி. அதனால தான் முகம் பிரகாசிக்க வேண்டும் என்று சொன்னால் அவன் ஆசையை வெறுத்தவனாய் இருக்க வேண்டும். ஆசை வெறுத்த பற்று இல்லாதவனாய் இருக்க வேண்டும். இப்போ பற்று இல்லாதவனாக அவனுக்கு குடும்பம் இருக்கக்கூடாதான் ஒரு கேள்வி கேட்கிறார். குடும்பம் இருக்க வேண்டும், ஆனால் குடும்பம் பெரிதென்று சொல்லி குடும்பத்தோடு நாம் உணர்ந்து உறவுகளோடு உணர்ந்து குடும்பத்தினுடைய தேவைகளையே நாம் பூர்த்தி செய்வோம் என்று சொன்னால் நமக்கு இல்லை தான். மோசே குடும்பத்தில் வாழ்ந்தவர் தான், சவுல் குடும்பத்தில் வாழ்ந்தவர் தான், ராயபூர் குடும்பத்தில் வாழ்ந்தவர் தான், இயேசு கிறிஸ்து குடும்பத்தில் வாழ்ந்தவர் தான். ஆனால் இவர்களெல்லாம் குடும்பத்திலே வாழ்ந்தாலும் எதற்காக பிரித்தெடுத்தாரோ அந்த பிரித்தெடுத்ததில் அவர்கள் உண்மையாக இருந்தபடியினால் அவருடைய முகங்கள் தேவதூதன் முகம் என்று எழுதப்படுகிறது. தேவதூதன் முகம் என்று எழுதப்படுகிறது. இன்னைக்கு ஆலயத்துக்கு வருகிறோம், ஆலயத்தினுடைய வாசலுக்கு ஆலயத்துக்கு வருகிறோம். ஆலயத்துக்கு நான் குறிப்பிட்ட நேரத்துக்கு நம்ம போறோம். 7 மணிக்கு ஆராதனை, 7 மணிக்கு ஆராதனை, 6:45 வந்து உட்காந்து இருப்போம்மா. 6:30 மணிக்கு பூசை, 6:15 வந்து உட்காந்து இருப்போம்மா. எதுக்கு முன்னால வர சொல்றாங்கன்னா தன்னைத்தானே சோதித்து அறிந்து, தன்னைத்தானே சோதித்து அறிந்து இந்த பலிபீடத்தின் மத்தியில் இருக்கக்கூடிய குருவானவரும் சரி போதகருமாரும் சரி தன்னைத்தானே சோதித்து அறிந்து தன்னை தேடி வரக்கூடிய மக்களுக்கு நான் என்னத்தை சொல்ல வேண்டும் என்று சொல்லி அந்த பலிபீடத்தின் மத்தியிலே நடுவிலே வாசல் செய்யக்கூடிய தேவனிடத்தில் கேட்பதற்கு முன்னாலே வர வேண்டும், முன்னாலே வர வேண்டும். ஆனா எனக்கு எப்படி போச்சு தெரியலா, 6 மணிக்கு பூசானா அவன் 57 தான் அந்த பீட சட்டத்துக்குள்ளே நுழையிறான். அப்படின்றா இப்படின்னா சக்கரம் ஓடிடும். அதுவல்ல, ஆதி நாட்களிலே ஆராதனைக்கு செல்கின்ற பொழுது 6:30 மணிக்கு திருப்பலினா குருவானவர் 6:15 வந்து அந்த தொட்டியில் வந்து உட்காந்து இருப்பார். தொட்டியில் வந்து உட்காந்து இருப்பார். ஏன்னு சொன்னால் அந்த ராத்திரி பூரா மாமிசத்தினுடைய இச்சை, கண்களினால் செய்த பாவம், வார்த்தையினால் செய்த பாவம், இதெல்லாம் ஒப்பு கொடுத்து தன்னை சுத்திகரிச்சுக்குவாங்க. தன்னை சுத்திகரிச்சுட்டு கடைசியா இந்த பிரசங்க பீடத்தில் நான் ஏற போறேன், உன்னுடைய வார்த்தையை நான் பேச போறேன், வார்த்தையினுடைய ஒளி என் மத்தியில் நீ பிரகாசிக்க செய்ய போற. நான் தவறி கூட இந்த ஜனங்களுக்கு எந்த ஒரு சாபமான வார்த்தை சொல்லாதபடிக்கு என்னுடைய வாயை பரிசுத்த வார்த்தையால் நிறையும் ஆண்டவரே என்று சொல்லி தன்னுடைய முழங்கால் போட்டு அந்த ஆண்டவருக்கு முன்பாக தன்னை ஒப்பு கொடுப்பார். இதுதான் முறை, இதுதான் முறையும் நடைமுறை. ஆனா இன்றைய காலகட்டத்தில் என்ன ஆச்சுன்னா எல்லாமே வந்து நாடகமா போயிருச்சு, நாடகமா போயிருச்சு. இன்னைக்கு பேரு திருநான்னு சொல்லிட்டா போதும், இன்னைக்கு கிராமத்துலையும் சரி டவுன்லையும் சரி அவன் எப்படியாவது ஒரு மாட்டு கறியை 2 கிலோ கறி 3 கிலோ கறியை வாங்கி வேக வச்சு மசாலையை போட்டு இந்த சிந்துக்க மாமா மச்சினான் தண்ணி அடித்து அதில் ஒரு வருத்தம் வந்து அதில் ஒரு சந்தோஷம் வந்து அவன் பிரிஞ்சு கேட்டா நாங்கள் திருநாளுக்கு போனோம், இனிமா போவோமா. இது ஒரு பிரகாசமா, இது ஒரு பிரகாசமா. அன்றைக்கு ஜனங்கள் ஒரு குடும்பத்திலிருந்து வந்து பிரித்தெடுத்த மோசையை கொண்டு தேவன் அந்த ஜனங்களை வழி நடத்தி வருகின்ற பொழுது அந்த ஜனங்களுடைய முகம் அவ்வளவு பிரகாசமாய் அடைந்தது என்று எழுதப்படுது. அவ்வளவு பிரகாசமாய் இருந்தது. அவருடைய ஆடை கிழியவில்லை, அவருடைய பாதங்கள் பாதரட்சைகள் தேவையில்லை, எல்லாமே புதுசை இப்போதான் திருச்சி போட்ட மாதிரி இருந்துச்சு. அப்பேற்பட்ட ஜனங்களை குறித்து தான் யாத்திராகம புஸ்தகத்தில் எழுதப்படுகிறது. 32வது அதிகாரம், யாத்திராகமத்தினுடைய புஸ்தகம் 32வது அதிகாரம். ஏழு 8 வசனத்தை படிப்போம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி,
நீ இறங்கி போ. எகிப்து தேசத்திலிருந்து நீ நடத்தி கொண்டு வந்த உன் ஜனங்கள் தங்களை கெடுத்து கொண்டார்கள். அவர்கள் நான் விதித்த வழியை அவர்கள் சீக்கிரமாய் விட்டு விலகினார்கள். அவர்கள் தங்களுக்கு ஒரு கன்றுக்குட்டியை வார்ப்பித்து அதை பணிந்து கொண்டு அதற்கு பலியிட்டு, இஸ்ரவேலரே, உங்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த உங்கள் தெய்வங்கள் இவைகளே என்று சொன்னார்கள் என்றார். போதும். இந்த சம்பவம் தேவன் மோசேக்கு கொடுத்த ஒரு சம்பவமாக இருக்கிறது. இதுவரைக்கும் தேவன் நம்முடைய ஜனத்தை பார்த்து இது என்னுடைய ஜனம் என்று சொன்னார். இந்த இடத்துல தான் அவர் சொல்றார், உன் ஜனம், உன் ஜனம். 3வது அதிகாரத்தில் படிக்கிறப்ப, யாத்திராத்தில் 3வது அதிகாரத்தில் நம்ம படிக்கிறப்ப படிச்சிருப்போம். என் ஜனங்கள் படுகிற உபத்திரத்தை கண்டு நான் வேதனைப்பட்டேன் என்று சொன்ன தேவன் இந்த இடத்துல ஜனங்கள், தேவனும் ஜனங்களை பிரிக்கிறார். நீ என்னுடைய வார்த்தையின்படி கூட்டிட்டு வந்த எல்லாமே நான் தேவன் செஞ்சாரு. ஆனால் நீ அழைத்து வந்த அவருடைய ஜனங்கள் இப்ப யாருடைய ஜனமா போச்சு? மோசேயினுடைய ஜனமா போச்சு. மோசேயினுடைய ஜனமா போச்சு. இந்த மோசேயினுடைய ஜனம் என்ன செய்தது என்று சொன்னால், இவர்கள் பிதாவை தரிசிக்க சென்ற மோசேக்கு என்ன நடந்தது என்று எங்களுக்கு தெரியவில்லை, எங்களை வழி நடத்த எங்களுக்கு தெய்வங்கள் இல்லை என்று சொன்னபடியினாலே அந்த இடத்திலே அவர் ஒரு கன்றுக்குட்டியை செய்து, இவர்கள் இந்த தெய்வமே எங்களை வழி நடத்தது என்று சொல்லி ஆரோன் மூலியமாக அவர்கள் என்ன செஞ்சாங்களாம்? ஒரு கன்றுக்குட்டியை செய்து தங்களுடைய பிரகாசத்தை கெடுத்து கொண்டார்கள். தங்களுடைய பிரகாசத்தை கெடுத்து கொண்டார்கள். அவர் அழகாய் அழைத்து வருகின்ற பொழுது சொல்லுகிறார், உனக்கு முன்பாக 7 ஜாதி முகத்துக்கு முன்பாக நிற்க முடியாது. ஒரு ஜாதி 2 ஜாதி இல்லை, 7 ஜாதி. 7 ஜாதிக்கு இல்லாத ஒரு அபிஷேகத்தையும், 7 ஜாதிக்கு இல்லாத ஒரு யுத்த பலத்தையும், 7 ஜாதிக்கு இல்லாத ஆயுத பலத்தையும் நாம் உனக்கு கொடுத்து, பிதாவாகிய தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிறார். நீ என்ன செய்ய வேண்டும்? அவரையே நம்பி வந்தபடியினால் அந்த மோசேக்கு அழைத்து வந்த தேவன் எப்படியும் மோசையை திருப்பி எங்கள் இடத்துல கொண்டு வருவார் என்று சொல்லி உறுதியாய் நின்றிருப்பாய் என்று சொன்னால் உனக்கு அழிவு வந்திருக்காது. அழிவு வந்திருக்காது. நடந்த சம்பவத்தை படிக்க வேண்டும் என்று சொன்னார் 34வது அதிகாரம் 12வது வசனத்தை படிக்கும். 34. போய் சேருகிற தேசத்தின் குடிகளோடு உடன்படிக்கை பண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. பண்ணினால் அது உன் நடுவில் கண்ணியாய் இருக்கும். அவர்களுடைய பலிப்பீடங்களை இடித்து அவர்கள் சிலைகளை தகர்த்து அவர்கள் தோப்புகளை வெட்டி போடுங்கள். நீ போய் சேருகிற தேசத்தில் குடிகளோடு உடன்படிக்கை பண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. பண்ணினால் உன் நடுவில் அது கன்னியாயிரும். அது உன் நடுவில் கன்னியாயிருக்கும். அவர்கள் பலிபீடங்களை இடித்து அவர்கள் சிலைகளை தகர்த்து அவர்கள் தோப்புகளை வெட்டி போடும். இதுதான் அவர் சொன்ன பெரிய கட்டளை. 10 கட்டளை தனி. இது சொன்ன தனி ஒரு எச்சரிப்பு அந்த ஜனங்களுக்கு. ஆனால் ஜனங்க என்ன செஞ்சாங்க? ஜனங்கள் என்ன செய்தார்கள்? சுதந்திரிக்கிற போற தேசத்துல அவங்கள்ட்டையே உறவு கொண்டாடி, அவங்கள்ட்டையே பெண் கொண்டு, அவர்களிடத்தையே பெண் எடுத்து எல்லாமே செய்தபடியினால் அவருடைய முகங்கள் பிரகாசத்தை விட்டு அகன்றது என்று எழுதப்படுகிறது. இதே யாத்திராமத்தினுடைய கடைசி அதிகாரத்திலே நாம் படித்து பார்த்தோம் என்று சொன்னால், படித்து பார்த்தோம் என்று சொன்னால் அந்த இடத்துல அழகாக எழுதப்படுகிறது. எப்படி எழுதப்படுகிறது என்று சொன்னால், யாத்திராமத்தினுடைய கடைசி புஸ்தகம் இஸ்ரவேலர் வம்சத்தார் பண்ணும் எல்லா பிரயாணங்களிலும் அவர்களுடைய கண்களுக்கு பிரத்யட்சமாக பகலில் கர்த்தருடைய மேகமும் இரவில் அக்கினியும் வாசஸ்தலன் மேல் தங்கி இருந்தது. அல்லேலூயா. அவருடைய மகிமையும் அவருடைய பிரகாசமும் அவர்கள் மேல் அவர்களுக்கு அவ்வளோ ஒரு பெரிய கூடாரமா இருந்துச்சு. ஆனால் என்றைக்கு இந்த ஜனங்கள் வழி விலகி போனார்களோ அன்றைக்கு தேவனுடைய பிரகாசமும்
தேவனுடைய வெளிச்சமும் அவர்களை விட்டு விலகினது என்று எழுதப்படுகிறது. இந்த காலை பொழுதிலே தேவனுடைய ஆலயத்துக்கு நாம் இன்றைக்கு நாம் வந்திருக்கிறோம். இந்த ஆலயத்தின் மத்தியிலிருந்து, எந்த கூடாரத்தின் மத்தியிலிருந்து நாம் அவரை பார்த்து நம்ம நோக்கி கெஞ்சுவோமா? ஆண்டவரே, உடைய முகத்தின் ஒளியை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். உடைய முகத்தின் ஒளியை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். என் புருஷன் மூஞ்ச பார்த்துட்டேன், என் புள்ள மூஞ்ச பார்த்துட்டேன், என் உறவு மூஞ்ச பார்த்துட்டேன், உலகத்தினுடைய எல்லா முகத்தையும் நான் பார்த்துட்டேன். ஆனால் அந்த முகத்தில் எல்லாமே நய வசனிப்பும் கள்ள உறவுகளும் எல்லாமே இருக்கிறது ஐயா. ஆனால் திருமுகத்தின் ஒளியை என் மேல் வீச செய்வீர் என்று சொன்னால், அந்த திருமுகத்தின் ஒளியில் வரக்கூடிய ஆசீர்வாதங்களை மற்றவர்களுக்கு சொல்லும்படியாய் நான் என்னை ஒப்படைக்கிறேன் என்று சொல்லுவோமா? என்னை ஒப்படைக்கிறேன் என்று சொல்லுவோமா? ஒரு வாலிபனும் ஒரு வாலிப பிள்ளையும் அவ்வளோ இன்பமாய் பழகுவார்கள். பழகிறதுக்கு முன்னால் அவளுடைய முகம் பார்த்தா அவ்வளோ பிரகாசம், அப்படின்னுமா இப்படின்னுமா. அவளுடைய இச்சையெல்லாம் தீர்ந்ததுக்கு அப்புறம் சீச்சின்னு எவ்வளோ ரோட்டில் எவ்வளோ சம்பவம் நடைமுறையில் நம்ம பார்க்குறோம். வாலிப பிள்ளைகள் தங்களுடைய கற்புகளை காத்து கொள்வதற்கு ஆண்டவரே, அந்த கற்புள்ள முகத்தோடு உத்தம சீலனோடு பிதாவின் வலது பார்சத்தில் வீட்டிருக்கிற என்னுடைய தேவனே, என்னுடைய கற்பை உத்தமமாய் ஒருத்தனுக்கு ஒப்படைக்க எனக்கு நல்ல அறிவை தாரும் என்று சொல்லி நாம் அவரிடத்துல கேட்போம். அவரிடத்துல கேட்போமா? எவ்வளோ இன்னைக்கு பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பூங்காவில இருந்து எவ்வளோ காரியங்களை நம்ம பார்க்கிறோம், எவ்வளோ காரியங்களை பார்க்கிறோம். ஒரு துளி வெள்ளம் விஷம் மாதிரி, அந்த வெள்ளம் மாதிரி இருக்கிறதுக்கு அவ்வளோ நம்ம பிரயாசப்பட்டு ஆணும் பெண்ணும் ஓடுறப்போ அந்த வயிற்றுல அந்த பிள்ளைய சுமந்துட்டு வரப்போ அந்த பிள்ளைக்கு தகப்பன் யாருன்னு சொல்லி கேட்குறப்போ, இவன் தான் என் கூட பழகினான், இவன் தான் இவ்வளோ நாள் பழகினான், என்னை அங்கே கூட்டிகிட்டு போனான், இங்கே கூட்டிகிட்டு போனான், அதை செஞ்சான் இதை செஞ்சான்னு சொல்கிறப்போ அவன் அழகாக சொல்லுவான், நானா விரும்பல அவளா தான் என்கிட்ட வந்து சொல்லி அவன் விலகி போகக்கூடிய உலகமாக இருக்கு. நாளைக்கு அந்த புள்ள வீட்டில் இருக்கிறப்போ வறுமையாக அந்த வீட்டில் இருந்துச்சுன்னா எவ்வளோ நாளைக்கு அந்த தாப்பம் வச்சு சோறுபடுவோம், எவ்வளோ நாள் வச்சு சோறுபடுவோம். இல்லை அந்த பிள்ளை ஒரு படித்த பிள்ளையா இருந்தா அந்த பிள்ளைய பார்த்துக்கிட்டு எங்கே போய் அந்த பிள்ளை வேலை செய்யும்? பிள்ளைய பார்த்துக்குமா, தன்னுடைய வாழ்க்கையை நடத்துறதுக்கு ஜீவனுக்காக ஓடுமா. அன்றைக்கு சிம்சோனுடைய வாழ்க்கையை எச்சரிப்பதற்கு தேவன் எவ்வளவோ காரியங்களை செய்தார். தகப்பன் எவ்வளோ காரியங்களை சொல்லிக் கொடுத்தார். எப்பா, உன்னுடைய படிக்க வேணாம், நம்முடைய குடும்பத்தில் எவ்வளோ பெண்கள் இருக்கிறார்கள், நம்முடைய உறவுல எவ்வளோ பெண்கள் இருக்கிறார்கள், அதில் நீ ஒன்று போய் தேடி கட்டிக்கப்பா. இல்லை இல்லை, எனக்கு அந்த தெளிலால் தான் வேணும், அந்த தெளிலால் தான் வேணும், அந்த தெளிலால் தான் வேணும் வேணும் வேணும்னு போய் ஒரு பிடித்திய விபச்சாரியை பிடித்தபடியினால் அவருடைய முகம் பிரகாசமாய் என்னுடைய முகம் எவ்வளவு இருள் அடைந்தது என்று சொல்லி இந்த வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அல்லேலூயா. வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இது வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறபடினா நம்முடைய கண்ணை மூடுற வரைக்கும் இந்த வேதத்தினுடைய வெளிச்சத்திலே நாம் நடப்போம் என்று சொன்னால் நம்முடைய வேதம் நமக்கு பிரகாசமாய் இருக்கும். நம்முடைய வேதம் நமக்கு பிரகாசமாய் இருக்கும். ஆண்டவரே, உடைய திருமுகத்தின் ஒளி எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும், உடைய திருமுகத்தின் ஒளி எங்கள் மேல் பிரகாசிக்கும். அதனால தான் கடைசி ஆசீர்வாதம் சொல்லுகின்ற பொழுது மோசே தன்னுடைய ஜனங்களை பார்த்து சொல்லுவார், தேவன் தம்முடைய திருமுகத்தின் ஒளியை உங்கள் மேல் வீச செய்வாராக. தேவன் தம்முடைய திருமுகத்தின் ஒளியை உங்கள் மேல் வீச செய்வாராக. இது கடைசி ஆசீர்வாதம். இதனால தான் நம்முடைய ஒவ்வொரு ஆராதனையின் முடிவுலையும் நம்ம சொல்றோம், என் உயிரே ஆண்டவரை நீ போற்றி, என் இருதயமே அவர் செய்த ஆசீர்வாதங்களை நினைத்திருக்கும், அவர் கோணலான மாறுபாடுகளுக்கும் தவறான வழிபாடுகளுக்கும் உன்னை காத்து நடந்தாரே, அதற்காக நீ நன்றி செலுத்தி என்று இந்த கடைசி ஆசீர்வாதத்துக்காக நாம் கெஞ்சி மன்றாடுவோம். அதே தான் இந்த இடத்துல அழகாக எழுதப்படுகிறது. அந்த மோசேயினுடைய நாட்களிலே மோசே மலையை விட்டு இறங்கி வந்து வருகின்ற பொழுது அந்த மலையிலே வந்து
இறங்கி வந்த பொழுது அந்த ஜனங்கள் சொல்வார்கள் மோசையை பார்த்து, ஐயா மோசையே, நீர் எங்களோடு நீர் பேச வேண்டாம், உன்னுடைய அண்ணன் எங்களோடு பேசட்டும் என்று சொன்னால் பிதாவோடு பேசின முகத்தினுடைய பிரகாசம் அந்த ஜனங்கள் மத்தியில வீசினபடினால் அவர் முக்காடு போட்டுக்கிட்டு தான் இருந்தாங்க. இன்னைக்கு இன்னைக்கு பலிபீடத்தின் மத்தியிலே வைக்கக்கூடிய எந்த தேவனோடு சங்கரிக்கிறவருடைய முகத்தை பார்த்தீர்கள் என்று சொன்னால் அவருடைய முகம் பிரகாசம் அடைந்தது. அந்த பிரகாசத்தினாலே அங்கு அவர்களுக்கு முன்பாக யாரும் எதிர்த்து நிற்க முடியவில்லை, அவர்கள் யாரும் எதிர்த்து பேச முடியவில்லை. அதனால தான் அந்த முகத்திற்கு முன்பாக நிற்பவன் யார் என்று எழுதப்படுகிறது. அந்த முகத்துக்கு முன்பாக நிற்பவன் யார் என்று எழுதப்படுகிறது. மோசேயினுடைய முகம் தேவனுடைய முகமாகவே இருந்தது. அல்லேலூயா. மோசேயினுடைய முகம் தேவனுடைய முகமாய் இருந்தது. மோசேயை பார்த்தவர்கள் தேவனை பார்த்தார்கள். இன்றைக்கு என்னுடைய முகத்தை பார்க்கிறவர்கள் என்னிலே வாசம் செய்யக்கூடிய ஆவியானவரை பார்ப்பார்களா? என்னிலே இருக்கக்கூடிய ஆவியானவரை பார்ப்பார்களா? ஆவியானவர்களை பார்ப்பார்களா? பிரகாசமாய் இருக்க வேண்டிய ஒரு குடும்பம் எப்படி அழிவை சம்பாதித்தது என்று எழுதப்படுகிறது. ஆதியாகமத்தினுடைய புஸ்தகம் 19வது அதிகாரம் 22வது வசனத்தை படி. தீவிரமாய் அங்கே ஓடி தப்பித்துக்கொள், நீ அங்கே போய் சேரும் மட்டும் நான் ஒன்றும் செய்யக்கூடாது என்றார். ஆகையால் அந்த ஊர் சோர்வார் எனப்பட்டது. போதும். தீவிரமாய் அங்கு ஓடி தப்பித்துக்கொள், நீ அங்கே போய் சேரு மட்டும் நான் ஒன்றும் செய்யக்கூடாது என்றார். ஆகையால் அந்த ஊர் சோவார் எண்ணப்பட்டது. இந்த சம்பவம் நமக்கு நன்றாகவே தெரியும். ஆபிரகாமுடைய தம்பி மகன் லோத்து. இப்போ ஆபிரகாம்கிட்ட என்ன பிரகாசம் இருந்துச்சோ அதே பிரகாசம் தான் லோத்துக்கிட்ட இருந்திருக்கணும். ஆனால் இவன் என்ன செய்தான் என்று சொன்னார், தனக்கு செழிப்புள்ள இடம் வேண்டும் என்று சொல்லி அவன் சோதம் குமரா பட்டணங்களை அவன் தெரிந்து கொண்டான். சோதம் குமரா பட்டணங்களை அவன் தெரிந்து கொள்கிற பொழுது அந்த இடத்தினுடைய பாவங்கள் தேவனுடைய சந்நிதியில் எட்டியது என்று எழுதப்படுது. அப்போ அன்னைக்கு சோதம் குமராவுடைய பாவங்கள் தேவனுடைய சன்னதியில் எட்டியது என்று சொன்னால், இன்றைக்கு இந்த பூமியில மூல முடுக்கு அறக்குள்ள செய்யக்கூடிய பாவங்கள் தேவனுடைய சந்ததிக்கு எட்டுமா? எட்டாது. நிச்சயம் எட்டும். அது எட்டுகிறபடினால்தான் தேவன் இந்த பூமியிலே பருவ காலங்களை மாற்றி வந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கை, வளர்ந்து வருகின்ற பார்ப்போம். மழைன்னு பார்த்தா அந்த குறிப்பிட்ட மாசத்துல மழை பெஞ்சிடும். வெயில்னு பார்த்தா அந்த இடத்துல வெயில் அடிக்கும். ஆனால் இன்னைக்கு பருவ நிலையே மாறி போயிடுச்சு. இன்னைக்கு என்ன சொல்ல, இன்னைக்கு படித்த விஞ்ஞானிகள்லாம் என்ன சொல்றாங்க, இன்னைக்கு பருவநிலை மாறினபடினால் இன்னைக்கு என்ன செய்யறாங்க, அங்கங்க மழை, மேகம் கண்ட இடத்துல மழை. பஸ் ஸ்டாண்டுலாம் மழை பெய்யுது. பஸ் ஸ்டாண்டை விட்டு வெளியே கொஞ்சம் தூரம் சைக்கிள் தூரத்தில் வந்து அங்கே மழை இல்லை. இது மாதிரி தான் தேவன் அந்தந்த இடங்களிலே பாவங்கள் பெருகினபடினால் தன்னுடைய நிலைமையை அவர் சங்கீத புத்தகத்தில் படிச்சிருக்கோம். புனிதனுக்கு புனிதனாகவும் மாறுபடுகிறவருக்கு அவர் என்ன செய்யறாராம், மாறுபடுகிறவராகவே சொல்றார். இன்னைக்கு ஜனங்கள் மாறிவிட்டார்கள், கடவுள் மாறிக்கொண்டு விட்டார். அல்லேலூயா. தேவனுக்கு மாறிவிட்டார். அவர் மாறாதவர் என்று நாம் படிக்கிறோம். அவர் மாறாதவர் தான். இன்னைக்கு ஜனங்கள், இன்னைக்கு ஊழியக்காரர்ல இருந்து விசுவாச குடும்பங்கள்ல இருந்து இன்றைக்கு எல்லாமே பித்தலாட்டமும் போர்ஜரி நடக்கிறபடினால் அந்த தேவன் மாறிவிட்டபடினால் இன்றைக்கு அவர் இயற்கையை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இவர் இயற்கையை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறார். அதனால தான் இன்றைக்கு எல்லா இடங்களிலுமே இன்றைக்கு பிரகாசத்திற்கு பதிலாக இருளே சூழ்ந்திருக்கிறது.
இருளே சூழ்ந்து இருக்கிறது. பிரகாசத்துக்கு பதிலாக இருளே சூழ்ந்து இருக்கிறது. அந்த இடத்துல இருள் சூழ்ந்த இடத்துல நாம் நின்று தாவீது சொன்ன மாதிரி நம்ம சொல்லுவோமா? தாவீது அந்த இடத்துல அது ஒரு ஜெபமாக எழுதி வைச்சிருக்கிறார். உடைய திருமுகத்தை எங்களுக்கு நன்மையை காண்பிப்பவன் யார் என்று சொல்லுகிறவர்கள் அநேகர் கர்த்தாவே, ஆனாலும் உம்முடைய திருமுகத்தின் ஒளியை எங்களுக்கு, உம்முடைய திருமுகத்தின் ஒளியை எங்கள் மேல் பிரகாசிக்க செய்யும். எங்களுக்கு நன்மையை காண்பிப்பார், எங்களுக்கு நன்மையை காண்பிப்பார் யார் என்று சொல்லி அநேகர் சொல்லுகிறார்கள். ஆனால் நன்மையான ஒளியை நீ தரக்கூடிய தேவன் என்று சொல்லி உடைய பாதத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம் ஐயா. உடைய பாதத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம். உடைய பாதத்திலே வந்திருக்கிறோம். உடைய குடும்பங்களை விட்டு, எங்களுடைய தொழில்களை விட்டு, எங்களுடைய உறவுகளை விட்டு இந்த ஓய்வு நாட்களிலே உங்களுடைய திரு சன்னிதானத்திலே நாங்கள் வந்திருக்கிறோம் ஐயா. அந்த முகத்தின் ஒளியை எங்கள் மேல் பிரகாசிக்க செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்பதற்கு பதிலாக இந்த லோத்து குடும்பம் செய்த காரியத்தை நாம் படித்து பார்ப்போம். அந்த இடத்துல எழுதப்படுகிறது 19:22 அவன் அந்த ஊர் சோவார் எண்ணப்பட்டது. லோத்து சோவார் வரும் பொழுது பூமியின் மேல் சூரியன் உதித்தது. 24 எழுதுகிறார், அப்பொழுது கர்த்தர் சோதோமின் மேலும் கொமோராவின் மேலும் கர்த்தராலே வானத்திலிருந்து கந்தகத்தையும் அக்கினியை வர்ஷிக்க பண்ணி அந்த பட்டணங்களையும் அந்த சம பூமியையும் அந்த பட்டணங்களையும் எல்லா குடிகளையும் பூமியின் பயிரையும் அழித்து போட்டார் என்று எழுதப்படுவேன். தேவன் பிரகாசம் உள்ளவர் தான். அதே நேரத்திலே தேவன் கந்தகமாய் அக்கினியாய் மாறிக்கொண்டிருக்கிறார். அதனால தான் அந்த இடத்துல எழுதப்படுகிறது, இதுவரைக்கும் ஆசீர்வாதங்களையே பார்த்த அந்த மனைவி, இவ்வளத்தையும் நான் விட்டுட்டு வரனே, இவ்வளத்தையும் நான் விட்டுட்டு போறேனே, ஐயோ எனக்கு அங்க சோவார் பட்டணத்துல போனா எனக்கு என்ன கிடைக்கும், 2 புள்ள இந்த புருஷனையை நம்பி நீ இழுத்துக்கிட்டு போறானே, வா 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 வான்னு எனக்கு கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு போறானே, எனக்கு அங்க போனா என்ன கிடைக்கும் என்ன கிடைக்கும் என்ன கிடைக்குன்னு எண்ணினபடியினால் பெயர் எழுதப்படாத இந்த லோத்து மனைவி பின்னிட்டு பார்த்தபடியினால் அவள் உப்பு தூணால் ஆனால் என்று எழுதப்படுகிறது. அதனால தான் கிறிஸ்துவனுடைய நாட்களிலே லோத்தை குறித்து சொல்லுவார். கொண்டார்கள், நட்டார்கள், குடித்தார்கள். என்ன கொண்டான்? பெண்ணை கொண்டான். என்ன செஞ்சான்? விளைவிந்த மதுபானங்களை குடித்தான். நட்டார்கள், வீடை கட்டினான், அதை கட்டினான், எல்லாம் செஞ்சான். தேவனை மறந்தபடினால் லோத்துவின் நடந்த நாட்களில் போல மனிதகுமாரன் இந்த பூமியிலே வரக்கூடிய நாட்களில் நடக்கும் என்று சொல்லி அவர் இந்த பூமியிலே இருக்கின்ற பொழுது அழகாக எழுதி வைத்தார். ஜனங்கள் இன்னைக்கு அப்படித்தான் இருக்கிறார்கள். இன்னைக்கு ஆசீர்வாதம் மட்டும் கிடைச்சா போதும், தேவனுடைய கட்டளையோ தேவனுடைய கற்பனையமோ கை கொள்ளாமல் போனா போதும். அப்படி இருந்தால் எப்படி என்னுடைய முகத்தில் தேவனுடைய முகம் வீச செய்யும்? எப்படி என்னுடைய தேவன் முகத்தில் என்னுடைய முகம் வீச செய்யும்? எவ்வளவோ அருள் சகோதரிகள்கிட்ட பழகி இருக்கிறோம், எவ்வளோ அருள் தந்தையர்கிட்ட பழகி இருக்கிறோம். அவர் சொல்லக்கூடிய வார்த்தையெல்லாம் எப்படியாவது நான் இந்த திருப்பலியை நாம் பார்த்துடணும், இந்த ஆராதனைக்கு நாம் போயிடணும். ஏனென்று சொன்னால் தன்னுடைய இருளான வாழ்க்கையெல்லாம் அந்த பலிபீடத்தில் ஒப்பு கொடுக்கின்ற பொழுது அவர்கள் மத்தியிலே ஒரு பிரகாசம், அவர்கள் மத்தியில என்ன தெரியுமா, ஒரு பிரகாசம் வருமா. அதனால தான் உளுந்து போறாங்க, உளுந்து எல்லாம் போறாங்க. ஆனா வெட்டி காசுல பிரகாசத்துக்கே வேலை கிடையாது. பைபிளை தூக்குறவங்களுக்கு பிரகாசத்துக்கே வேலை கிடையாது. ஏன்னா அவங்க முகம் என்னைக்குமே பிரகாசம், அவங்களுடைய முகம் என்னைக்குமே பிரகாசம். ஏன்னா மோசைய மாதிரி 100க்கு 100 அவ்வளோ உண்மையா இருக்கிறவங்க, பிதாவாகிய தேவன் மோசையை குறித்து எழுதுகின்ற பொழுது சொல்லுவார், என் மோசே பிதாவினுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவர். அவர் இந்த வீட்டில் அவர் உண்மையா இருந்தபடினால்தான் அவருடைய முகம் பிரகாசம் அடைந்தது. சரி, ஒரு அழிவிலிருந்து இவங்க வந்தாங்கல்ல, யார் வந்திருக்கிறா? இப்போ அழிவிலிருந்து வந்திருக்கிறாங்க. மனைவி, லோத்துக்கு மனைவி கிடையாது, 2 பிள்ளைங்க, ஒரு தகப்பன்.
2 பிள்ளைங்க ஒரு தகப்பன். அழிவை செய்த தேவன் இந்த பிள்ளைங்களுக்கு மாப்பிள்ளைய கொடுப்பாரா கொடுக்க மாட்டார்? கண்ணுக்கு முன்னாதானே சோவார் அழிஞ்சது நீங்க பார்த்தீங்க, சோதம் குமார் அழிஞ்சதை பார்த்தீங்க. அந்த குடும்பங்கள்ல நீங்க மட்டும் வித்தியாசமான குடும்பமா இவங்களை தேவனை பிரிச்சு வச்சாங்க. பிரிச்சு வச்சு அந்த குடும்பத்துல எப்படியெல்லாம் நீங்க வாழக்கூடாது, எவ்வளவோ உங்களுக்கு படிப்பினையை கொடுத்துருக்குறாங்க. படிப்பினையை கொடுத்து அழிவிலிருந்து நீங்க வந்தபடினா, அழிவிலிருந்து நீங்க வந்திருக்கிறீங்க. இந்த அழிவிலிருந்து வந்த இடத்துல அந்த தேவனை நீங்கள் பார்க்கணுமா? பார்த்திருக்க கூடாது. பார்ப்பதற்கு பதிலாக அவர்கள் சொந்த தகப்பனுடைய முகத்தையே பார்த்தார்கள். அல்லேலூயா. சொந்த தகப்பனுடைய முகத்தையே பார்த்தார்கள். முகத்தை பார்த்தபடினால் இன்றைக்கும் அந்த குடும்ப எல்லா இடங்கள் இந்த வேதத்திலேயே படிக்கின்ற பொழுது தகப்பனாலே அவர்கள் கர்ப்பவதி ஆனார்கள் என்று சொல்லி இந்த இடத்திலே எழுதப்படுகிறது. தகப்பனாலே கர்ப்பவதியாய் ஆனார்கள் என்று எழுதப்படுகிறது. ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்றைக்குமே தேவனுடைய முகத்தை பார்க்க வேண்டும். அல்லேலூயா. தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் தேவனுடைய முகத்தையே பார்க்க வேண்டும். ஆண்டவரே, சதே சங்கீத புத்தகத்தில் நம்ம படித்து பார்த்தோம் என்று சொன்னால், வேலைக்காரருடைய கண்கள் தங்களுடைய எஜமானை நோக்கி இருக்குமா போலவும், வேலைக்காரனுடைய கண்கள் தங்களுடைய எஜமானியுடைய கையை நோக்கி இருக்குமா போலவும், ஆண்டவரே எங்களுக்கு இரக்கம் செய்கின்ற வரைக்கும் எங்களுடைய முகம் உண்மையே நோக்கி கொண்டு இருக்கிறது என்று சொல்லி சங்கீத புத்தகத்தில் நாம் படிச்சிருக்கோம். சங்கீத புத்தகத்தில் நம்ம படிச்சிருக்கிறோம். ஆனால் இந்த 2 பிள்ளையும் தேவனுடைய முகத்தை பார்ப்பதற்கு பதிலாக, தேவனுடைய முகத்தை பார்ப்பதற்கு பதிலாக தன்னுடைய தகப்பனுடைய முகத்தையே அவர்கள் பார்த்தபடினால் அவர்கள் கர்ப்பவதியானார்கள். அதனால் வந்த அழிவு என்னவென்று சொல்லி எழுதப்படுகிறது. அதனால் வந்த அழிவு என்னவென்று சொல்லி எழுதப்படுகிறது. அதே ஆதியாகமத்தின் புஸ்தகம் 19வது அதிகாரத்தில் எழுதப்படுகிறது. தகப்பனுக்கு மதுவை குடிக்க கொடுத்தார்கள். அப்பொழுது இளையவன் எழுந்து போய் அவனோடு சயனித்தார். அவன் சயனிக்கிறதையும் எழுந்திருக்கிறதையும் அவன் உணராதிருந்தான். லோத்தினுடைய நிலைமையை பார்த்தீங்களா? ஆசீர்வாதத்தை விரும்பினான், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். வயல்வெளி எனக்கு செழிப்பா வேணும், நான் பயிரிடுறதெல்லாம் எனக்கு 100க்கு 100 எனக்கு கிடைக்கணும், எல்லாமே கிடைச்சிச்சு. ஆனால் இந்த இடத்திலே அவன் திராட்சை ரசத்தை மதுவை குடித்தபடியினால் அவன் மதி இழந்தவனாய் படுத்து தூங்கினான். கொஞ்சம் கூட அவனுக்கு உணர்வு இல்லைங்க, கொஞ்சம் கூட ஒரு உணர்வு இல்லை. ஐயோ நம்ம பக்கத்தில் வந்து படுத்திருக்கிற யாரு, புத்தி தெரிஞ்சு படுக்கிறதுக்கு முன்னாலேயாவது அவன் கண்ணை விழிச்சு பார்த்து, ஏய் தப்புடி செய்யறது மகா பெரிய கேவலமான காரியம். நம்ம சந்ததியே இந்த பூமியில நம்ம பேரை சொல்லாத அளவுக்கு நீ செய்யறியடி. ஒரு தகப்பன் எழுது புத்தி சொல்லி இருப்பான் என்று சொன்னார். புத்தி சொல்லி நம்முடைய முற்பிதாக்கள் எவ்வளவுலாம் கஷ்டப்பட்டார்கள், நம்முடைய முற்பிதாக்கள் எவ்வளவுலாம் அந்த முற்பிதாக்களை வழிநடத்தி வந்த அந்த பிதாவாகிய தேவன் இன்னும் நமக்கு இருக்கிறாரடி. அப்போ இல்லைன்னா என்ன, நமக்கு எப்படியாவது நம்முடைய முற்பிதாவாகிய ஈசாக்குக்கு போய் தன்னுடைய சொந்த இடத்துல போய் சொந்த ஜனத்துல போய் ஒரு பொண்ணை கொண்டுட்டு வந்தவர். இந்த சோவார் என்ற இந்த பட்டணத்திலே நீங்கள் தேவனை பார்ப்பீர்கள் என்று சொன்னார். தேவன் நிச்சயமாய் உங்களுக்கு 2 பேத்துக்கும் ஆசீர்வாதமான மாப்பிள்ளையை கொடுப்பார் என்று அவர் சொல்லியிருக்கான். ஆனால் அவன் என்ன செஞ்சிட்டான், இவளுக்கு குடிச்ச திராட்சை ரசத்தை அவன் குடிச்சு மதி இழந்தபடினால் தன்னுடைய சொந்த குடும்பத்தையே சீரழித்தான். இன்றைக்கும் எவ்வளோ நம்ம பத்திரிகையில படிக்கிறோம், தகப்பனே தன்னுடைய பிள்ளைய வீணாக்க, ஆசிரியரே தன்னுடைய பிள்ளைய வீணாக்க. இதெல்லாம் எதனால? உலகத்தினுடைய இச்சை தன்னுடைய கை அடக்கத்துக்குள் வந்து விட்டது. அல்லேலூயா. உலகத்தினுடைய இச்சை தன் கை அடக்கத்துக்குள் வந்து விட்டது. எவ்வளவுதான் நம்ம பிள்ளைங்களை வந்து நம்ம கண்டித்து வளர்த்தாலும் நம்ம வீட்டுல இருக்கிறவங்க அப்பா 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 அம்மா அம்மா அப்பா அப்பான்றது. ஆனா வீட்டை விட்டு வெளியே போனா உலகத்தினுடைய ஆசையும் உலகத்தினுடைய இச்சையும் அந்த கண்களுக்கு வந்திருக்கிறபடினால் அந்த பரிசுத்தத்தை கூட அவங்க என்ன செய்யறாரு, அசுத்தமா மாற்றிடுறாங்க. அல்லேலூயா. பரிசுத்தத்தை கூட என்ன செய்யறாங்க,
அசுத்தமாய் மாற்றி விடுகிறார்கள். பரிசுத்தத்துக்கு பதிலாக அவருடைய முகங்கள் அசுத்தமான முகங்களாக இருக்கிறது. இன்றைக்கு எல்லா பிள்ளைகளையும் எடுங்க. இன்னைக்கு எந்த பிள்ளையுமே மூஞ்சிக்கு நேரம் செலவிட்டு அப்பனோட பேசுவோம், அம்மாவோட பேசுவோம், குடும்பத்தோட பேசுவோம், அதெல்லாம் கிடையாது. எல்லாமே கையில் ஆண்ட்ராய்டு போனை வச்சுக்கிட்டு எடுத்து ஆம்பளை வராதா பொம்பளை வராதா இந்த மாதிரி ஒரு நிமிஷம் விட்டா கூட என்னமோ வீணா போயிருக்கிற மாதிரி அதையே பார்த்துக்கிட்டு போறா 15 எங்கே போய் கொண்டு இருக்கிறது இந்த உலகம்? எங்கே போய் கொண்டு இருக்கிறது உலகம்? ஆனால் தான் நான் ஆண்ட்ராய்டு போனேன், எனக்கு வேணும். எனக்கு வர அழைப்பும் போகிற அழைப்பும் இருந்தால் போதும். வர அழைப்பு யாரு? இங்கேருந்து நான் பேசுறது இது தெரிஞ்சா போதும். வேற எனக்கு என்ன வேணும்? வேற நான் இதில் என்ன கற்றுக்கணும்னு என்ன இருக்குது? கற்றுக்கக்கூடியதே இந்த வேதத்தை ஒன்று நான் கற்றுக்கலையே. இந்த வேதத்தையே நான் கற்றுக்கலையே. ஒரு ஆசாரியனுடைய வாயிலே பரிசுத்தத்தை தேடுவார்கள் என்று எழுதப்படுகிறது. இந்த பரிசுத்தமானதை நான் தேடுவதற்கு பதிலாக என்னுடைய உதட்டிலே அசுத்தமானதை நான் வைத்திருப்பேன் என்று சொன்னால் என்னுடைய குடும்பத்திற்கு தேவனுடைய திருமுகத்தினுடைய ஒளி எப்படி கிடைக்கும்? எப்படி கிடைக்கும்? அதனால தான் லோத்தினுடைய வாழ்க்கை தேவனுடைய முகம் பிரகாசிப்பதற்கு பதிலாக அந்த முகத்திலே தேவனுடைய இருள் வந்தது. அவர்கள் இருள் வந்தபடினால தான் அந்த இடத்துல எழுதப்படுகிறது. எப்படி எழுதப்படுகிறார்? 2 பேருமே தப்பு செஞ்சபடினால் 2 பேருடைய பேர் இந்த இடத்துல எழுதப்படும். அக்கா தங்கச்சி 2 பேருமே தப்பு செஞ்சபடினால் இந்த இடத்துல 2 பேருமே பேர் எழுத. 2 பேருக்கு பேர் என்ன? மூத்தவள் ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு மோவாப் என்று பெயரிட்டார். அவன் மோவாபியருக்கு தகப்பன். ஏனென்றால் முரட்டாட்டம் இருதயம் உள்ளவருக்கு அவன் தகப்பன். 2வது ஒருத்தியை சொல்றாரு, இளையவள் ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு பென்னமி என்று பெயரிட்டார். அவன் இந்நாள் வரைக்கும் அம்மோன் புத்திரருக்கு அவன் தகப்பன். அம்மோன் புத்திரருக்கு தகப்பன். ஒருத்த பேரு என்ன? மோவாபியர். இந்த இஸ்ரவேல் ஜனங்களை கடைசி வரைக்கும் தொடர்ந்து வந்த ஒரு கூட்டம் யார் என்று சொன்னால் மோவாபிய கூட்டம். 2வது ஒரு கூட்டம் எது என்று சொன்னால் அம்மோன் புத்திரர். ஏன் என்று சொன்னால் இவர்கள் ஆசீர்வாதத்துக்கு வருவதற்கு பதிலாக ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்களை அவர்கள் எந்த வழியிலே பிடிக்கலாம் என்று சொல்லி தொடர்ந்து வந்த ஒரு கூட்டம். அதனால் தான் இன்றைக்கும் நம்மளை சுற்றி மோவாபின் என்ற ஒரு பெரிய கூட்டம் அவளை சுற்றிக் கொண்டிருக்கிறது. மோவாபின் என்ற கூட்டம் என்று சொல்லுகிறபடி உலகத்தினுடைய ஆசைகளும் உலகத்தினுடைய இச்சைகளும் உலகத்தினுடைய சிந்தனைகளும் குடும்பங்களை இன்றைக்கு வந்துவிட்டபடினால் இன்றைக்கு குடும்பம் இன்றைக்கு என்ன செய்யுது? தேவனுடைய குடும்பமாய் மாறுவதற்கு பதிலாக இன்றைக்கு தேவனுடைய குடும்பம் மோவாபியருடைய குடும்பமாக மாறி போச்சு. அல்லேலூயா. மோவாபியருடைய குடும்பமாய் மாறி போச்சு. இன்றைக்கு லோத்துக்கு இந்த தண்டனை தேவன் கொடுத்திருப்பார் என்று சொன்னார். தேவன் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி தேவனுடைய திருமுகத்தை பார்ப்பதற்கு பதிலாக இந்த பூமியினுடைய இச்சையும் பூமியுடைய சரீரத்தையும் பார்த்தபடினால் தேவன் அவர்களுக்கு இழிவான இச்சை ரோகங்களுக்கு அவரை ஒப்பு கொடுத்தார் என்று எழுதப்படுகிறது. இன்றைக்கு தேவனுடைய சன்னிதானத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கும் எனக்கும் நான் இழிவான ஆலயத்தை எதிரே நான் பெறுகிறேன், இழிவான இச்சையை நான் எதிரே பெறுகிறேன் என்று சொன்னால் எதிரே நான் நாட்டமாய் இருக்கிறோம், அன்றைக்கு தேவனுடைய முகம் என்னை விட்டு அகண்டு போகும். அல்லேலூயா. தேவனுடைய முகம் என்னை விட்டு அகண்டு போகும். எரேமியாவுடைய புஸ்தகம் 13வது அதிகாரம். எரேமியாவுடைய புஸ்தகம் 13வது அதிகாரம். 11-15 படி. பச்சையானது மனுஷருடைய அறைக்கு சேர்க்கையாய் இருக்கிறது போல நான் இஸ்ரவேல் குடும்பத்தார் அனைவரையும் யூதாவின் குடும்பத்தார் அனைவரையும் எனக்கு ஜனங்களாகவும் கீர்த்தியாகவும் துதியாகவும் மகிமையாகவும் சேர்க்கையாக்கி கொண்டேன். ஆனாலும் அவர்கள் செவி கொடாமல் போனார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். சகல ஜாதிகள் கச்சையானது மனுஷனுடைய அறைக்கு சேர்க்கையா இருக்கிறது போல இஸ்ரவேல் குடும்பத்தார் அனைவரையும் யூதாவின் குடும்பத்தார் அனைவரையும் எனக்கு ஜனங்களாகவும் கீர்த்தியாகவும் துதியாகவும் மகிமையாகவும் சேர்க்கையாக்கி கொண்டேன். ஆனாலும் அவர்கள் செவிப்படாமல் போனார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். அன்றைக்கு எரேமியாவுக்கு தேவனுடைய வார்த்தை அழகாய் வந்த பொழுது
கச்சை எரேமியா பார்த்து முதல் 14 வார்த்தையில சொல்லுவார், எரேமியாவே நீ போய் ஒரு சணல் கச்சையை வாங்கி உன் அறையிலே கட்டிக்கொள், அது தண்ணீரிலே படவிடாதே என்று சொன்ன தேவன் இந்த 16வது வார்த்தையில அவர் எழுதுகிறார், கச்சையானது மனுஷனுக்கு சேர்க்கையாய் இருக்கிறது. கச்சை என்பது ஒரு பாதுகாப்பு. அதனால தான் இன்னைக்கு என்ன செய்யறோம், இன்னைக்கு கச்சையை இன்னைக்கு எல்லாம் கட்டிக்கிறோம். இன்னைக்கு எல்லா குருமார்களும் பாருங்க எல்லாம் கச்சையை கட்டியிருப்பாங்க. ஒருத்தர் சிவப்பு கட்டியிருப்பாரு, ஒருத்தர் பச்சை கட்டியிருப்பாரு, ஒருத்தர் ப்ளூ கட்டியிருப்பாரு. கன்னியாசிரிகளை பாருங்க, கன்னியாசிரிங்க பாருங்க, கார்கில் மனத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு கச்சை கட்டியிருப்பாங்க. அங்கே கச்சை பார்த்தீங்கன்னா எல்லா கச்சை கட்டியிருப்பாங்க. ஒவ்வொரு விதமான கச்சை இன்னைக்கு உலகத்தில் இன்னைக்கு பரிசுத்தவான்கள்லாம் கட்டுறாங்க. ஆனால் அந்த கச்சை எதுக்காக என்று சொன்னால் அந்த கச்சை நம்மை தேவனிடத்திலே சேர்க்கையாக. எதற்கு என்று சொன்னால் அந்த கச்சையை போல நாம் இறுக பற்றி கொண்டு ஆசையெல்லாம் வெறுத்து நீரே எனக்கு போதும், நீரே எனக்கு போதும், உடைய முகத்தின் ஒளி என் மத்தியிலே பிரகாசமாய் இருக்கட்டும் என்று சொல்லி அவர்கள் வந்தபடியினால் அந்த ஜனங்கள் அவர் பிரகாசமும் துதியுமாய் இடத்துல எழுதப்படுகிற யூதாவின் குடும்பத்தார் அனைவரையும் பிதாவாகிய தேவனுக்கு ஜனங்களாகவும் கீர்த்தியாகவும் துதியாகவும் மையமாகவும் சேர்க்கையாக்கி கொண்டேன். ஆனாலும் அவர்கள் செவி கொடாமல் போனார்கள். இங்கே அவங்களே செவி கொடுக்கலனா இன்னைக்கு நம்ம செவி கொடுத்துட்டோமா? இன்னைக்கு நான் செவி கொடுத்துட்டேனா? என் புள்ள செவி கொடுத்தா, என் மனைவி என்னுடைய குடும்பம் செவி கொடுத்துருச்சா? யோசனை பண்ணி பாருங்க. நம்ம செவி கொடுத்துட்டோமா? அதனால தான் அவர் வேதனைப்பட்டு பிதாவாகிய தேவன் சொன்னார் மோசேகிட்ட, இவர்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள், இவர்களுக்கு தேவனை தேடுகிற உணர்வே இல்லை. இப்படியாலே உணர்வே இல்லை. உணர்வும் மங்கி போச்சு, மதிக்கட்ட ஜனமா போச்சு. அவர்கள் என்னுடைய முகத்தை நான் நோக்கி அவர்கள் என்னை நோக்கி அவர்கள் பிதாவாகிய தேவனை நோக்கி பார்த்தாலும் நான் அவர்களுக்கு மறு உத்தரவு கொடுக்க மாட்டேன், ஒளியை நான் வீச மாட்டேன். இன்றைக்கு நமக்கு தேவை, நம்முடைய வாழ்க்கைக்கு தேவை, நம்முடைய எதிர்காலத்துக்கு தேவை. இதுவரைக்கும் நான் எப்படியெல்லாம் வாழ்ந்திருந்தாலும் பரவாயில்லை, இந்த நாளிலுமாய் ஒரு ஜெபத்தோட செல்வோம். ஆண்டவரே, உடைய முகத்தின் ஒளியை எங்கள் மேல் வீச செய். எங்களுக்கு நன்மை காண்பிப்பவர் சொல்லுகிறவர் அநேகராக இருக்கிறார்கள். என்னை பார்க்கக்கூடிய புறஜாதியார் துன்மார்களும் எங்களை சுற்றி இருக்கிற உறவு முறைகள் உங்களுக்கு இனிமேல் என்ன நன்மை வரப்போகுது, அவங்க இப்படியே இருந்து போயிடுவாங்க, இப்படியே அழிஞ்சு போயிடுவாங்க. ஆனால் ஒன்று நான் சொல்லுவேன், எங்களுக்கு நன்மையை காண்பிப்பவர்கள் யார் என்று சொல்லுகிறவர்கள் அநேகர் கர்த்தாவே. அநேகர் என்று சொல்லும் பொழுது இவ்வளவா அவ்வளவான்னு சொல்ல முடியாது, இல்லை எவ்வளவு வேணாலும் வச்சுக்கலாம். அவர்கள் மத்தியிலே நான் நிச்சயமாய் நிற்க வேண்டும் என்று சொன்னால் உடைய முகத்தின் ஒளி என் மேல் வீச செய்யும், என் மேல் வீச செய்யும், என் மேல் வீச செய்யும், என் குடும்பத்தின் மேல் வீச செய்யும், என் பிள்ளைகள் மேல் வீச செய்யும், என்னுடைய மனைவி என்னுடைய பிள்ளைகள் மேல் வீச செய்யும். ஐயா, இடத்துல அழகாக ஒரு சம்பவம் எழுதப்படுகிறது, படிக்க வேணாம். யோசிப்ப ஒன்று என்ன செஞ்சாங்க, எகிப்துல வித்துட்டாங்க. எகிப்துல வித்ததுக்கு அப்புறம் இஸ்ரவேல் கூட்டத்துக்கு ஒரு பஞ்சம் வருது. அந்த பஞ்சத்துல எகிப்துல ஆகாரம் கிடைக்கும் என்று சொல்லி யாக்கோபு சொல்லி அனுப்புறாரு. போங்கடா, அங்கேயாவது ஆகாரம் கிடைக்கும், போங்கடான்னு சொல்லி அனுப்புறாரு. அப்போ ஆகாரம் கிடைக்கும் என்று சொல்லி அங்க போறப்போ அப்போ யோசேப்புடைய முகத்துக்கு முன்பாக 10 சகோதரரும் தலை குனிந்து நின்றார்கள் என்று எழுதப்படுகிறது. அப்போ யோசேப்புடைய பிரகாசம் எந்த அளவுக்கு இருந்தது? யோசேப்புடைய பிரகாசம் எகிப்து முழுவதற்கும் பிரகாசமா இருந்துச்சு. அதனால தான் அந்த பார்வோன் ராஜா சொல்லிட்டான், இனி என் கையில ஒண்ணு இல்லை, எல்லாம் யோசேப்புட்ட போங்க. அதனால தான் அந்த பழைய ஏற்பாட்டு யோசேப்பு ஒரு நீதிமானாய் இருந்தபடியினால் அந்த நீதிமானுடைய முகத்துக்கு முன்பாக 10 சகோதரர்களும் குனிந்து நின்றார்கள் என்று எழுதப்படுகிறது. 10 சகோதரர்களும் குனிந்து நின்றார்கள் என்று எழுதப்படுகிறது.
புதிய ஏற்பாட்டில் யோசேப்பு கிட்ட வருகின்ற பொழுது இந்த யோசேப்பு நீதிமானா இருந்தபடியினால் அவர் சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு தன்னுடைய மனைவி மேலே எந்த குற்றமும் சொல்லாதபடிக்கு தன்னுடைய மனைவியினுடைய சுமையை அவர் தூக்கி கொண்டபடினால் இந்த யோசேப்பு ஒரு நீதிமானா இருந்தபடினால் தான் ரெண்டு பேர்த்துடைய முகமும் பிரகாசமாய் இருந்தது என்று எழுதப்படுது. ரெண்டு பேர்த்துடைய முகமும் பிரகாசமாய் இருந்தது என்று எழுதப்படுகிறது. இன்னைக்கு பிள்ளைங்களை பார்த்துக்கங்க. நீங்க காலாண்டு பரீட்சை இன்னைக்கு பிள்ளைங்க எழுதிருச்சு. நீங்க காலாண்டு பரீட்சை எழுதிருச்சு. நீங்க காலாண்டு பரீட்சை எழுதின பிள்ளைங்களுடைய முகத்தோட பிரகாசமா இருக்குன்னு சொல்லுங்க. பிரகாசமா இருக்குன்னு சொல்லுங்க. உடனே சொல்லுதுங்க, நான் என்னத்தை தான் எழுதலாம், அந்த டீச்சர் எனக்கு மார்க் போட மாட்டேன்றாப்பா. என்னத்தை தான் நான் பேசினா அது சிஸ்டர் என்னை திட்டிக்கிட்டே இருக்கிறாப்பா. ஆனா என்கிட்ட பிரகாசம் இருக்கும் என்று சொன்னால் நான் எழுதக்கூடிய எழுத்து பிரகாசமாக இருக்கும். எப்படியும் அந்த எழுத்துக்கு எப்படியும் போடாதவங்க கூட நிச்சயமா போடுவான். ஏன்னு சொன்னால் அந்த எழுத்து நீ எழுதல, தேவனுடைய எழுதுகோலா இருந்தது. அல்லேலூயா, தேவனுடைய எழுதுகோலா இருந்தது. அன்றைக்கு லோத்தினுடைய குடும்பம் தேவனை பார்க்கவில்லை. ஆனால் நித்தமும் யோசேப்பு தேவனையே கர்த்தர் அவனோடு இருந்தபடினால் அந்த 10 பேருடைய முகங்களும் வெட்கப்பட்டு போனது. யோசேப்பினுடைய முகம் பிரகாசமாய் அடைந்தது. இன்னைக்கு யார் வெட்கப்பட்டு போனாலும் யார் எது சொன்னாலும் பரவாயில்ல, நம்முடைய ஜெபம், ஆண்டவரே உங்களுடைய முகத்தில் ஒளி என்மேல் வீச செய்யும், அவர் என்மேல் வீச செய்ய வேண்டும் என்று சொன்னால் நான் தேவனோடு ஒன்றித்து இருக்கிறவனாய் இருக்க வேண்டும். தேவனும் நான், ஆனால் தான் புதிய ஏற்பாட்டில் அழகாக எழுதுவார், நீ என்னிலும் நான் உன்னிலும். நீ என்னில் இருக்கின்ற பொழுது நீ பிரகாசமாய் இருப்பாய், நான் உன்னில் இருக்கின்ற பொழுது அவர் பிரகாசம் அடைவார். அல்லேலூயா, அவர் பிரகாசம் அடைவார். சொல்ல வேண்டும் என்று சொன்னால் லூக்காவினுடைய புஸ்தகம் அன்றைக்கு ஜனங்கள் எல்லாம், யூத ஜனங்களும் இஸ்ரேல் ஜனங்களும் சீர்கட்டு போனபடினால் எரேமியாவுக்கு சொல்றாரு, உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பதற்கு பதிலாக உங்களுக்கு அழிவு வரும் என்று சொன்னார். அதனால தான் அந்த எரேமியாவுடைய அதிகாரங்கள் முடிகின்ற பொழுது அவர்கள் எதை நேசிச்சாங்களோ எதை அவர் பற்றா இருந்தாங்களோ அந்த பற்றா இருந்தவர்களே ஒரு எதிரி நாட்டு நேபுகாத்நேச்சர் ராஜா அவரை பிடித்து கொண்டு தன்னுடைய சொந்த நாட்டிற்கு அவர்களை அடிமைகளாய் அழைத்து கொண்டு போனார். அடிமைகளாய் அழைத்து கொண்டு போனபடினாலே அவர்கள் அழைத்து கொண்டபடினால் அந்த அடிமையாய் போன்ற ஜனங்கள் எரேமியாவை தவிர அந்த இடத்திலே தானியேல் இருக்கிறார். தானியேலுடைய நண்பர்கள் அனானியா, மிசாவேல் எல்லாம் இருக்கிறாங்க. அவர்கள் எல்லாம் அந்த அடிமையினுடைய வாழ்க்கைக்கு போனாலும், ஆனால் இந்த அடிமையினுடைய ஒப்பு கொடுத்த தேவனையே அவர்கள் நோக்கி பார்த்தபடினால் அவருடைய முகங்கள் பிரகாசம் அடைந்தது. அல்லேலூயா, அவருடைய முகங்கள் பிரகாசம் அடைந்தது. போன இடத்துல எல்லாம் இங்க அடிமையா இருக்கான்னு சொல்லி யாருமே சொல்லி இந்த வாலிபர்களை யாருமே அவங்க வேலைக்காரனா வைக்கல. தன்னுடைய ராஜ்யத்தினுடைய அடுத்த கட்டத்துக்கு இவர்களை உயர்த்தி வைத்தார்கள். அவருடைய அடுத்த கட்டத்துக்கு உயர்த்தி வைத்தார்கள். யோசேப்பை தேவனுடைய முகம் பிரகாசமாக இருந்தபடினால் அந்த யோசேப்பை 2வது இடத்திலே பார்வன் வைத்தார். தானியேலை நேபுகாத்நேச்சர், தரிய ராஜா, பெர்சியா ராஜா, இந்த 3 ராஜாக்களுடைய நாட்களிலே அந்த தானியேல் புஸ்தகத்தில் எழுதப்படுகிறது. தானியேலுடைய காரியம் ஜெயமாய் இருந்தபடினால் தானியேலுடைய காரியத்திற்கு ஜெயமாய் இருந்தபடினால் அந்த ராஜா இவர்கள் எல்லாம் முன்னாலே வைத்தார். இன்னைக்கு நம்முடைய முகங்கள் பிரகாசமாய் இருந்திருக்குமே என்று சொன்னால் நாம் இருக்க வேண்டிய இடமே வேறு. நம்முடைய இருக்க வேண்டிய இடமே வேறு, எடுக்க வேண்டிய இடம் வேறு. லூக்கா அதிகாரம் 3வது அதிகாரம், லூக்காவினுடைய புஸ்தகம் 3வது அதிகாரம். லூக்காவினுடைய புஸ்தகம் 3வது அதிகாரம் 10வது வசனத்தை படிமா. அப்பொழுது ஜனங்கள் அவனை நோக்கி, அப்படியானால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அவர்களுக்கு அவன் பிரதி உத்தரமாக, 2 அங்கிகளை உடையவன் இல்லாதவனுக்கு கொடுக்க கடவன், ஆகாரத்தை உடையவனும் அப்படியே செய்ய கடவன் என்றார். மாயக்காரரும் ஞானஸ்நானம் பெற வந்தது. இது இயேசு கிறிஸ்துவினுடைய
முன்னோடியான ஸ்நாபகாரப்பருடைய வாழ்க்கையை இது பார்த்து கொண்டிருக்கிறோம். ஸ்நாபகாரப்பருடைய வாழ்க்கையை பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த யோவான் அழகா எழுதி வைத்திருக்கிறார், 2 அங்கிகளை உடையவன் இல்லாதவனுக்கு கொடுக்க கடவன், ஆகாரத்தை உடையவனும் அப்படியே செய்ய கடவன் என்றார். அன்றைக்கு ஜனங்கள் எல்லாம் என்ன செஞ்சாங்க? மயக்கத்தினால் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். யாருக்கு எந்த உதவி செய்யறதுக்கு அவர்களால் செய்யணுன்ற அந்த எண்ணம் இல்லை. ஆனால் உங்களிடத்திலே தேவனுடைய முகம் பிரகாசிக்க வேண்டும் என்று சொன்னால் உங்கள்கிட்ட இருக்கிறத கொடுங்க, உங்கள்கிட்ட இருக்கிறத கொடுங்க. அப்பொழுதுதான் உங்களுடைய முகம் பிரகாசம் அடையும். அப்பதான் உங்களுடைய முகம் பிரகாசம் அடையும். ஏனென்று சொன்னால் மதுவை பிடிச்சிருக்கிற, கெட்ட கெட்ட காரியங்கள் எவ்வளவோ செஞ்சிருக்கிற, ஆனா கடைசியா முடியாத காலத்துல, தடுமாறி நடக்க முடியாத காலத்துல, கண்ணு தெரியாத காலத்துல இப்படி வந்து என்கிட்ட கேட்கிற, நான் என்ன செய்யணும், நான் என்ன செய்யணும்னு கேட்கிற, நான் அப்பொழுது வனாந்தரத்தில் ஒழிக்கக்கூடிய இந்த பிரகாசம் உள்ள வார்த்தை வருகிறது, பிரகாசம் உள்ள வார்த்தை வருகிறது. உன்னுடைய என்ன இருக்கிறதோ அது பகிர்ந்து கொடு, உனக்கு பிரகாசம் பகிர்ந்து கொடு, பிரகாசம். இன்னும் 2 மாசத்துல கிறிஸ்துமஸ் வந்துடும், எல்லாம் கொடுங்க 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 கொடுங்கன்னு சொல்லிடுவாங்க. அவங்ககிட்ட உள்ளதை கொண்டு போய் கொடுக்குறவங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் ஆசீர்வாதம். யார்கிட்டையும் வாங்காமல், நான் ஒரு உடை வாங்குறேன், இந்த இன்னொரு உடை இல்லை, இன்னொரு பிள்ளைக்கு நான் வாங்கி தரேன், நான் ஒரு பிரியாணி சாப்பிட்றேன், நான் உனக்கு ஒரு பிரியாணி வாங்கி தரேன். வாங்கிட்டு போய் பகிர்ந்து கொடுக்கறது தானம் கிடையாது. தேடி போய் கொடுத்து பாருங்க, அதுதான் பிரகாசம். அல்லேலூயா. பங்கு தலங்கள்லாம் பார்த்துருப்போம், நம்ம எல்லாம் கொண்டு வந்து கொடுங்க, நம்ம போய் அங்கே போய் கொடுக்குறோம், இவங்கள போய் என்னைக்குமே போய் ஒருத்தருக்கு இல்லையா, ஒரு குடும்பத்தை பாரு, அந்த குடும்பத்தில் பிள்ளைங்களை பாரு, ஒன்னால முடிஞ்சது துணி போடாமல் இருக்கிறதா, மானத்தை மூடாமல் இந்த பிள்ளையா துணி மானத்தை மூடாத இந்த குடும்பமாக இருக்குதா, மானத்தை மூடாத குடும்பம் இருக்குதா? அன்னைக்கியாவது ஒரு நாள் அந்த குடும்பத்தோட போய் என்கிட்ட இருக்கிறத நான் உனக்கு தரேன், இந்த உலகத்தில் வந்த மெய்யான ஒளியாக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள் சொல்லுகிறது தான் பெரிய சுவிசேஷம். அல்லேலூயா. பெரிய சுவிசேஷம். அதைத்தான் அன்னைக்கு ஸ்நாபக அருளப்பர் அழகா எழுதி வைத்தார். ஸ்நாபக அருளப்பர் அழகா எழுதி வைத்தார். இன்றைக்கு என்னுடைய முகங்கள் பிரகாசிக்க வேண்டும் என்று சொன்னார், நான் என்ன செய்யணும்? என்னுடைய முகங்கள் பிரகாசிக்க வேண்டும் என்றால் நான் என்ன செய்யணும்? பிலிப்பியருடைய புஸ்தகம் 2வது அதிகாரம் 14வது வார்த்தை சொல்கிறது, நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என இந்த மகிழ்ச்சி கிறிஸ்துவினால் எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்திலே சுடர்களை போல பிரகாசிக்கிற நீங்கள் கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கவரற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளாய் இருக்கும்படிக்கு. இந்த உலகத்துல கோணல் இருக்கும், மாறுபாடு இருக்கும், எல்லா வாழ்க்கையிலையுமே கோணல் இருக்குது, மாறுபாடு இருக்குது. ஆனால் கோணலும் மாறுபாடும் இல்லை சந்ததியை விட்டு குற்றமற்றவர்களாய் நாம் வாழ வேண்டும் என்று சொன்னால் எல்லாத்திலையுமே ஒரு விழிப்புணர்வு இருக்க வேண்டும். எல்லாத்திலையும் ஒரு விழிப்புணர்வு இருக்க வேண்டும். அன்றைக்கு விழிப்புணர்வு பிளாத்தனுடைய மனைவி படிக்க வேணாம், பிளாத்தனுடைய மனைவி கிட்ட இருந்துச்சு. ஐயா, உனக்கு முன்னால இருக்கிற இந்த இந்த தேவன் சாதாரண கடவுள தேவன் இல்லையா, உலகத்தையும் உன்னை சிருஷ்டிச்ச தேவன். அப்பேற்பட்ட தேவனுக்கு நீ தீர்ப்பு சொல்ல போற, கொஞ்சம் விழிப்பா இருக்கிறது, நீ தீர்ப்பு சொல். இல்ல அவருக்கோ இந்த மாறுபட்ட தீர்ப்பு நீ சொல்லிவிடாது என்று சொல்லி மனைவி எச்சரித்தபடியினால் அந்த பிளாத்து இந்த நீசனுக்கு முன்பாக நான் குற்றமற்றவன் என்று சொல்லி அந்த நீசனுக்கு இயேசு கிறிஸ்துக்கு முன்பாக தன்னுடைய கைகளை கழுவினான் என்று எழுதப்படுது. நீங்களே பார்த்து கொள்ளுங்கள். அதனால்தான் இன்றைக்கு பிளாத்துவை எந்த இடத்துல உச்சரிக்கிறோமோ, பிளாத்துனுடைய மனைவியை உச்சரிக்காத ஊழியக்காரர்கள். எதுக்காக எழுதப்படுகிறது என்று சொன்னால், அன்னைக்கு பிளாத்துக்கு
தேவனுடைய முகம். பிளாத்துக்கு தெரியல கிறிஸ்துவனுடைய முகம். ஆனால் இயேசு கிறிஸ்துவை அந்தரங்கமாய் தரிசித்த பிளாத்துனுடைய மனைவிக்கு அவருடைய முகம் தெரிந்தது. அல்லேலூயா. பிளாத்துனுடைய மனைவிக்கு அந்தரங்கமாய் தரிசித்த முகம் தெரிந்தது. அந்தரங்கமாய் தரிசித்துக் கொண்டே இருந்தாலே அவர் வீதியில போறார். அவரை போல இவ்வளவு கூட்டம் வருது. குருடரை பார்க்கறாங்க, செவிடன் கேட்கிறாங்க, ஆடையை தொடுறாங்க. எல்லாமே ஒரு பரிசுத்தவான் செய்கிறார் என்று சொன்னார். அந்த முகத்தையே அவள் தியானித்துக் கொண்டு வந்தபடினார் இந்த கடைசி நேரத்திலேயாவது அந்த முகத்திற்கு வரக்கூடிய தண்டனையிலிருந்து நான் காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி முந்தி கொண்டார். அல்லேலூயா. அவள் முந்தி கொண்டார். முந்தி கொண்டபடினால் தான் அவளுக்கு சரித்திரத்திலே அவர் எழுதப்படுகிறது. அவள் தேவனுடைய சரித்திரத்திலே எழுதப்படுகிறது. தேவனுக்காய் மனுமகன் இயேசு கிறிஸ்துவுக்காய் பரிந்து பேசிய உத்தம சீனி என்று எழுதப்படுகிறது. உத்தம சீனி என்று எழுதப்படுகிறது. இந்த முகத்தினுடைய திருமுகத்தினுடைய ஒளியை அன்றைக்கு நகரத்தினுடைய வீதிகளிலும், தேவாலயத்திலும், பேருடைய மாமியார் வீட்டிலும், கடற்கரையிலும், உயிர் திறந்த இடத்திலும் எவ்வளோ பேர் பார்த்தார்கள். எவ்வளோ பேர் பார்த்தார்கள். அவர்கள் எல்லாத்துக்குமே அந்த முகத்தினுடைய ஒளி கிடைக்கலாமா? யார் அவர்கிட்ட போய் பணிஞ்சு குனிஞ்சு நின்று, ஆண்டவரே நீ உமக்கு சுத்தமானால் என்னை நீ தொடும், உமக்கு சுத்தமானால் என்னை தொடும், அந்த தொடுகிற பொழுது அந்த ஒளி அவர்கள் மேல் பிரகாசித்தது. அவர்கள் மேல் பிரகாசித்தது. போனார்கள், ஒளியை பெற்றுக்கொண்டார்கள். இந்த ஒளிக்கு சாட்சியாக இருந்தார்கள். அந்த ஒளிக்கு சாட்சியாக இருந்தார்கள். இன்றைக்கு என் மத்தியிலே இந்த ஒளியான திருமுகத்தினுடைய தரிசனம் என்னிடத்திலே வந்திருக்கிறது. அந்த முகத்தை என் மேல் பிரகாசிக்க வைத்திருக்கிறார். இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? காமத்திலையும் உலகத்திலேயும் சிற்றின்பத்திலையும் என்னுடைய வாழ்க்கை இருக்கும் என்று சொன்னார் அந்த தேவன் என்னை நிச்சயம் தள்ளிவிடுவார். வாலிப பிள்ளைகளாக இருக்கக்கூடிய வாலிப பிள்ளைகளை வைத்திருக்கக்கூடிய நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே எங்களுடைய பிள்ளைகள் மேல் ஒரு ஒளியை வீச செய்யும், ஒளியை வீச செய்யும். கடைசியாக அப்போஸ்தலர்களுடைய நடவடிக்கைகளுடைய புஸ்தகம் 7வது அதிகாரம் 55வது வசனமும் 56வது வசனத்தையும் அவன் பரிசுத்த ஆவியிலே நிறைந்தவனாய் வானத்தை அண்ணார்ந்து பார்த்து தேவனுடைய மகிமையையும் தேவனுடைய வலது பாரிசத்தில் இயேசுவானவர் இருக்கிறதையும் கண்டு, அதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பாரிசத்தில் இருக்கிறதையும் காண்கிறேன் என்றான். அல்லேலூயா. இப்பொழுது சபை வளர்ந்து கொண்டு வருகிறது. இன்னைக்கு இயேசுவானவர் இல்லை, இயேசுடைய சீடர்கள் இருக்கிறார்கள். அவரிடத்துல பணங்கள் இல்லை, வீடு வாசல் இல்லை. எந்தெந்த இடத்துல போறாங்களோ அந்தந்த இடத்துல கிடைக்கிறத சாப்பிட்டுக்கிட்டு அந்தந்த இடத்துல விசுவாச வார்த்தைகளை சொல்லி தொழுநோயை எழுப்புறாங்க, வியாதியஸ்தரை குணப்படுத்துறாங்க, எல்லாம் செய்யறாங்க. அதிலே ஒரு வித்தியாசமான ஒரு மனிதன் இந்த ஸ்தேவான். அல்லேலூயா. இந்த வித்தியாசமான மனிதன் இந்த ஸ்தேவான். இந்த வித்தியாசமான இந்த மனிதன் ஒரு போதனையே செய்கிறார். எப்படி போதனை செய்கிறார் என்று சொன்னார், ஒரு பிரதான ஆசாரியனுக்கே அவர் உபதேசம் செய்கிறார். பிரதான ஆசாரியனுக்கு உபதேசம் செய்கின்ற பொழுது 7வது அதிகாரம் 1 வசனம் சொல்கிற பிரதான ஆசாரியன் அவனை நோக்கி காரியம் இப்படியா இருக்கிறது கேட்ட பொழுது அப்பொழுது ஒரு பெரிய ஒரு வரலாறே சொல்லுகிறார். ஒரு வரலாறே அவர் பேசுகிறார். அந்த வரலாறு சொல்லுகின்ற பொழுது அதை கேட்க அவர்கள் மனதில்லாதபடியினால் இந்த ஸ்தேவானை அவர்கள் என்ன செய்தார்கள்? நகரத்துக்கு புறம்பே தள்ளி அவர் மேல் கல்லெறிந்தார்கள். கல்லெறிந்த உடனேயே இந்த யாருக்கும் கிடைக்கப்படாத ஒரு சாக்கியமும் அற்புதமும் இதுவரைக்கும் பார்க்காத அந்த கூட்டத்தார் இவர் சொல்லுகிறதை கேட்கிறார்கள். இவர் ஒருத்தருக்கு தான் வானம் திறந்திருக்கிறதையும் பிதாவினுடைய வலது பக்கத்திலே கிறிஸ்துவானது நிற்கிறதையும் கண்டேன் என்று எழுதுகிறார். அல்லேலூயா. வேற யாருக்கும் இப்பேற்பட்ட ஒரு சம்பவம் இந்த இடத்துல இருந்ததாக சொல்லப்படுகிறது. ஆனால் பவுல் எழுதுவார், நான் 3ஆம் வானத்திற்கு நான் எடுத்துக்கொள்ளப்பட்டேன். 3வது வானம் வரைக்கும் அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்று எழுதப்படுகிறது. இந்த 3வது வானம் வரைக்கும் போய் தேவனுடைய முகத்தை கண்டார்கள்.
ஆனால் கல் எரிகின்ற கொல்ல போற நேரத்துல கூட கிறிஸ்துவானவர் சிலுவையில் அறைந்திருக்கின்ற பொழுது அழகாய் சொன்னாரு, இதாவே இவர்களை மன்னி, இவர்கள் செய்கிறது இவர்களுக்கே தெரியாமல் செய்கிறார், இவர்களை மன்னி என்று சொல்லி மனுகுலத்திற்காய் ரத்த வேதனைப்பட்டு தன்னுடைய கரங்களை விரித்தவராய் வேதனைப்பட்டாரே. அதே போல இந்த மனிதன் ஒவ்வொரு கல்லும் எப்படி அடிச்சிருப்பாங்க, சின்ன கல்லையே அடிச்சிருப்பான். நம்ம கவுட்டை ஒரு குருவி அடிக்கிறது, ஒரு கவுட்டையில் எவ்வளோ பெரிய கல் வைப்பான், ஆனால் அவன் அடிச்சிருக்கிற கல்லெல்லாம் பார்த்தா இந்த உள்ளங்கைக்கு மேலே உள்ள கல் தூக்கி அடிச்சிருப்பான். அப்பொழுது அவ்வளோ வேதனைப்பட்ட அந்த ஸ்தேவான் எழுதுகிறார், இதோ வானம் திறந்திருக்கிறது, வலது பார்சத்தில் கிறிஸ்துவனவர் நிற்கிறதையும் இது முதல் நான் காண்கிறேன். ஆண்டவரே, இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும் என்று சொல்லி முழங்கால் படியிட்டு அடித்தவருக்கு கூட அவர் மன்னிப்பு கேட்டார். அப்பொழுது அந்த இடத்துல எழுதப்படுகிறது, அவருடைய முகம் தேவதூதனுடைய முகமாய் மாறியது என்றாலே. ஒரு தேவதூதன் முன்னர் ஜனங்களுக்காய் ஒரு தேவதூதன் மன்னிப்பு கேட்பார் என்று சொன்னார். அந்த பூமியிலே வாழ்ந்திருக்கின்ற பொழுது அந்த ஸ்தேவான் முகம் எவ்வளவு பிரகாசமாக இருந்திருக்கும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷம், ஆண்டவரே இந்த ஊழியத்தை நான் செய்கிறேன், இந்த ஊழியத்துக்காக நான் போறேன், இந்த ஊழியத்தில் நான் நிற்கிறேன், ஆண்டவரே உங்களுடைய முகத்தினுடைய ஒளியை என் மேல் வீச செய்யும். அந்த ஸ்தேவான் சொல்லியிருக்கிறாங்க, எங்களுக்கு நன்மையை காண்பிப்பவர் அநேகர், ஆனாலும் அநேகர் என்று சொல்லுகிறார்கள் ஐயா, ஆனால் நான் நன்மையை பார்க்க வரவில்லை, உமக்காக பலிபீடத்திலே பலியாக வந்திருக்கிறேன், உமக்காக நான் பலிபீடத்திலே பலியாக வந்திருக்கிறேன், என்னை நீ ஏற்றுக்கொள்ளும். பின்வரும் சந்ததிக்கு, உண்மை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சந்ததிக்கு நான் அனுபவித்த இந்த பலிபீடத்துடைய ரத்தத்தை அவர்களுக்கு நன்மையாய் மாற்றும். அல்லேலூயா. நன்மையாய் மாற்றும் என்று எழுதினாரே. எந்திரிச்சு நிற்போம். அந்த கெட்ட குமாரனை போல ஆண்டவரே, லூக்கா 15வது அதிகாரம் 15வது அதிகாரத்தில் நம்ம அடிக்கடி படிச்சிருக்கிறோம். அதை மேற்கோள் காட்டி நாம் சொல்லுவோம், என்னுடைய தகப்பன் வீட்டிலே எவ்வளோ பேர் வயிறாக புசிக்கிறார்கள், வயிறாக உண்ணுகிறார்கள், ஆனால் நானும் என் பன்றியினுடைய தவிட்டை நான் தின்று நான் வேதனைப்படுகிறேனே, அதை கொடுக்க கூட அவனுக்கு மனசு இல்லையே. அந்த இடத்துல எழுதப்படுகிறது, அவன் புத்தி தெளிந்த பொழுது அவன் எப்போ புத்தி தெரிந்தாலும் அப்பொழுதே அவனுடைய முகத்திலே பிரகாசம் வந்துவிட்டது. அல்லேலூயா. எப்பொழுது அவன் புத்தி தெரிந்தானோ அப்பொழுதே அவனுடைய முகத்திலே பிரகாசம் வந்துவிட்டது. அப்பொழுது ஆடன் தகப்பன் வீட்டுக்கு வருகின்ற பொழுது அந்த இதுவரைக்கும் எந்த பிள்ளையை நினைத்து வேதனைப்பட்டாலும் அந்த தகப்பன் ஓடி வந்து நான் இழந்தேன் ஆண்டவரே, வானத்துக்கு விரோதமாக, உமக்கு விரோதமாக, பணத்துக்கு விரோதமாக நான் பாவம் செய்தேன், தகப்பனே என்னை மன்னியும் என்று சொன்ன பொழுது ஏற்கனவே பிரகாசம் அடைந்தவன் இப்பொழுது அதிக பிரகாசமாய் அடைந்தான் என்று எழுதப்படுகிறது. என்னுடைய முகத்திற்கு எது தேவை? இந்த வேதத்திலே எவ்வளவோ மறைபொருள் இருக்கிறது. என்னுடைய முகத்துக்கு எது தேவை? தாயினுடைய முகமா, தகப்பனுடைய முகமா, உறவினுடைய முகமா, உலகத்தினுடைய முகமா? எங்களுக்கு நன்மையை காண்பிப்பவர் யார் என்று சொல்லுகிறவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். ஆனாலும் முகத்தின் ஒளியை என் மேல் வீச செய்யும் ஐயா, என் குடும்பத்தின் மேல் வீச செய்யும் என்று சொல்லி அந்த உலகத்தில் வந்த எந்த மனிதனையும் பிரகாசிக்கிற மெய்யான ஒளியாகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி என்னுடைய கவலைகள், என்னுடைய ஏக்கங்கள், எங்களுடைய பெருமூச்சிகள், உலகமே அடுத்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பெரிய பண்டிகையை கொண்டாட போகிறார். இன்னைக்கு இந்த பண்டிகைக்காக இன்னைக்கு எவ்வளோ விளம்பரம் ஒருத்தான் கூப்பிட்றான், ஒன்று வாங்கினா ஒன்று பிரியாணி ஆப்பறம், இன்னொருத்தாங்க கூப்பிட்றான், இந்திய துணியா நல்ல துணி கேரி பேக்கில் போட்டு விற்கிறான். இன்னொருத்தன் கேட்குறான், இந்த கைலி எடுத்தா 100 ரூபாங்க, அந்த கைலி எடுத்து 100 ரூபா. இப்பெல்லாம் இதுக்கெல்லாம் நம்ம ஆர்வமாக பல்ல இழிச்சுக்கிட்டு அவ்வளோ பிரகாசமாக நம்ம ஓடுறோமே. தேவனிடத்திலே மன்னிப்பு கேட்கணும். ஆண்டவரே, உங்களுக்கு நன்மை கிடைக்க வேண்டும் என்று சொன்னார். என்னுடைய முகத்தின் ஒளி என்னுடைய குடும்பத்தின் மேல் வீச செய்யும்.
அன்றைக்கு ஸ்தேவான் மேல் வீசியது, யோசேப்பின் மேல் வீசியது, இந்த வேதத்தை படித்த பரிசுத்தவான்கள் எல்லாருமே வீசியது. ஆனாலும் நாங்கள் பிரகாசமா இருக்கிறோம் என்று சொல்லி நாங்கள் ஏமாற்றி கொண்டு இருக்கிறோம். பிரகாசமா இருக்கிறோம் என்று சொல்லி நாங்கள் ஏமாற்றி கொண்டு இருக்கிறோம். ஆயிரம் ஆயிரம் பரிசுத்தவான்கள், கோடான கோடி தூதர்கள் அந்த முகத்தினுடைய ஒளிக்கு முன்பாக இருந்தவரும் இருக்கிறவருமாகிய நீரே பரிசுத்தர் என்று அவர்கள் ஒப்புக் கொடுக்கிறார்கள். நாங்களும் ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா என்று சொல்லி இந்த பாடலோடு சேர்ந்து அவரை ஒப்புக் கொடுக்கிறோம். கோடான கோடி தூதர் கூடி அங்கே துதிக்கின்றனர், கோடான கோடி தூதர் கூடி அங்கே துதிக்கின்றனர், பரிசுத்தரே என்று பாடி பாடி மகிழ்கின்றனர், பரிசுத்தரே என்று பாடி பாடி மகிழ்கின்றனர். பரிசுத்தர் 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 பரலோக தேவன் பரிசுத்தர், நம் பரலோக தேவன் பரிசுத்தர், ஜீவனுள்ள தேவன் தங்கும் பரலோக எருசலேம், சீயோன் மலைக்கு வந்து சேர்ந்து விட்டோம், ஜீவனுள்ள தேவன் தங்கும் பரலோக எருசலேம். பெயர்கள் எழுதப்பட்ட தலைப்பேரானவர்கள், பெயர்கள் எழுதப்பட்ட தலைப்பேரானவர்கள் திருவிழா கூட்டமாக கொண்டாடி மகிழ்கின்றனர், திருவிழா கூட்டமாக கொண்டாடி மகிழ்கின்றனர். அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா. கொண்டாட்டம் கொண்டாட்டம் நம் தகப்பன் வீட்டில், கொண்டாட்டம் கொண்டாட்டம் நம் தகப்பன் வீட்டில், ஜீவனுள்ள தேவன் தங்கும் பரலோக எருசலேம், சீயோன் மலைக்கு வந்து சேர்ந்து விட்டோம், ஜீவனுள்ள தேவன் தங்கும் பரலோக எருசலேம். பூரணமாக்கப்பட்ட நீதிமங்கள் ஆவி எங்கே, பூரணமாக்கப்பட்ட நீதிமங்கள் ஆவி எங்கே, எல்லோரையும் நியாயம் தீர்க்கும் நியாயாதிபதி எங்கே, எல்லோரையும் நியாயம் தீர்க்கும் நியாயாதிபதி எங்கே, நீதிபதி கர்த்தரே, நீதிபதி கர்த்தரே, எல்லோரையும் நியாயம் தீர்க்கும் நீதிபதி, அவர் நியாயம் தீர்க்கும் நீதிபதி, ஜீவனுள்ள தேவன் தங்கும் பரலோக எருசலேம், சீயோன் மலைக்கு வந்து சேர்ந்து விட்டோம், ஜீவனுள்ள தேவன் தங்கும் பரலோக எருசலேம். ஆமென். ஜீவனுள்ள தேவன் தங்கும் பரலோக எருசலேம். அந்த எருசலேமுக்கு நாங்கள் வருமோ வரலையோ எங்களுக்கு தெரியாதையா, ஆனால் சீயோன் மலைக்கு வரத்துக்கு கூட நாங்கள் தகுதி இல்லாதவர்களாக இருக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு நன்மையை காண்பிப்பவர் யார் என்று சொல்லுகிறவர்கள் அநேகராக இருக்கிறார்கள் ஐயா. ஆனாலும் உடைய முகத்தின் ஒளி எங்கள் மேல் பிரகாசிக்கும் என்று சொல்லி, பிரகாசிக்க வையும் என்று சொல்லி எங்களுடைய தலையை தாழ்த்தி எங்களுடைய உள்ளி இருதயங்களை ஒடுக்கி கரங்களை குவித்து உடைய முகத்தை நோக்கி பார்க்கிறோம் ஐயா. உடைய முகத்தை நான் நோக்கி பார்க்கிறோம் ஐயா. வருத்தங்கள் உண்டு, கவலைகள் உண்டு, வியாதிகள் உண்டு, வறுமைகள் உண்டு ஐயா. இவற்றின் மத்தியிலும் இவையெல்லாம் உலகத்தை சார்ந்ததாய் இருக்கிறது ஐயா. ஆனாலும் இவற்றின் மத்தியிலும் உங்களுடைய முகத்தை நாங்கள் நோக்கி பார்த்தோம். இந்த வேதத்தின்படி நாங்கள் உங்கள் முகத்தை நான் நோக்கி பார்க்கவில்லை. இந்த வேதத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த வேதத்தை நாங்கள் உங்களுடைய முகத்தை நாங்கள் பார்க்கவில்லையே. வேதத்தினுடைய மறைபொருள்களை எங்களுக்கு கற்றுத்தாரும் என்று சொல்லி உமது முகத்தை நாங்கள் பார்க்கவில்லையே ஐயா. ஆண்டவரே, எங்களை மன்னியும், எங்களை மன்னியும், மன்னியும் ஐயா. அன்றைக்கு வேதத்தை அறிந்த யோசேப்புக்கு, வேதத்தை அறிந்த யோசேப்புக்கு 10 அண்ணன் தம்பி நிற்கின்ற பொழுது தலை கவிழ்ந்து நின்றார்கள் என்று எழுதப்படுகிறது. தலை கவிழ்ந்து என்று எழுதப்படுகிறது. வேதத்தையே கற்று உணர்ந்த தானியலுக்கு, வேதத்தையே கற்று உணர்ந்த தானியலுக்கு பெர்சியா, தரியு, நெபுகாத்நேச்சர் காலங்களிலே அவருடைய காரியம், தானியலுடைய காரியம் ஜெயம் என்று எழுதப்படுகிறது. அந்த பிதாவாகிய தேவனை
உள்ளும் புறமும் எங்கெல்லாம் அவர் உட்கார்ந்தாலும் அப்பொழுதெல்லாம் உன்னை தியானித்தபடினால் அவருடைய முகம் பிரகாசம் அடைந்தது. எரேமியாவுடைய வாழ்க்கை, எரேமியாவுடைய நடவடிக்கைகளை படிக்கின்ற பொழுது அந்த ஜனங்களை கீர்த்தியாகவும் புகழ்ச்சியாகவும் வைப்பேன் என்று சொன்ன தேவன், அவர் உங்களுடைய மாறுபாடான வழிகளுக்கு போன பொழுது அவர்களுக்கு மாறுபாடான வழிகளுக்கு திரும்பி வா என்று சொல்லி ஒரு எரேமியாவை வைத்து அவருடைய முகத்தை பிரகாசமாய் அடைய செய்த தேவன். ஆண்டவரே, இந்த நாளிலுமாய் நாங்கள் வந்திருக்கிறோம் ஐயா. கெட்ட குமாரன் என்றைக்கு பணியினுடைய தவிட்டை தின்வதற்கு கூட உதாசீனப்பட்ட பொழுது, அவன் புத்தி தெளிந்த பொழுது அவன் முகத்திலே ஒரு பிரகாசம். எப்படியாவது என்னுடைய அப்பன் வீட்டுக்கு நான் போய் அந்த அப்பன்கிட்ட நான் மன்னிப்பு கேட்டு நான் அப்பனும் நான் சேர்ந்து குடும்பமாய் நம்முடைய அந்த பிரகாசத்திலே வாழ வேண்டும் வந்தானோ, அதுபோல நாங்கள் வந்திருக்கிறோம் ஐயா. கோடான கோடி தூதர்கள் உம்மை தரிசிக்கிறார்கள். ஆனாலும் எல்லாரையும் நியாயம் தீர்க்கும் நியாயாதிபதியே, நீதிபதியே, எங்களுடைய முகங்களை எங்களுடைய தகுதிக்கு ஏற்ப எங்களை பிரகாச அடைய செய்யும் என்று கடைசி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். அன்பின் பரலோகத்தினாலே என்னுடைய முகம் யாருடையதாக இருக்கிறது? நான் யாரை பார்த்து கொண்டிருக்கிறேன்? யாரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்? யார் சிந்தனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்? இவ்வளவு நேரத்தில் ஒவ்வொருத்தருடைய முகத்தை பார்த்தேன். யோசேப்புடைய முகத்தை பார்த்தோம், லோத்துடைய முகத்தை பார்த்தோம், அபிரகாமுடைய முகத்தை பார்த்தோம், அதாவது தாவீதுடைய முகத்தை பார்த்தோம். எல்லா முகம் வித்தியாசமாக இருந்தாலும் இயேசுவின் முகத்தை பார்த்தோம். எங்களுக்கு ஒரு ஆவலாக இருக்கிறது. அப்படிப்பட்ட முகம் நாங்கள் பார்க்க தியானிக்க இந்த நேரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. எங்கள் சரீரம், ஆவி, ஆத்மா எல்லாத்தையும் ஒப்பு கொடுக்கிறோம். நீயே பார்த்து உன்னுடைய முகத்தை எங்கள் மேலுக்கு வெளிச்சமாய் காட்டும் ஐயா. நாங்கள் பரதேசியாக இருந்தாலும் பக்குவமாக இருந்தாலும் ஒரு பக்தியிலே இருக்க எங்களை வழி நடத்துவதற்காக நன்றி தந்தாலே. நல்ல ஒரு சிலாக்கியத்தை தான், நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை தான் மகிமைப்படுத்தும், பரிசுத்தப்படுத்தும். பேசின மகனை ஆசீர்வதியும் இன்னும் வல்லமையாக எடுத்து உங்களுடைய முகத்தினுடைய ஒளியை அவர்கள் தருவதற்காக நன்றி தந்தாலே. கேட்டவர்களும் கேட்க போகிறவர்களும் இதை கண்டு இதை கேட்டு அதை பார்ப்பதற்காக ஒரு கோடி நன்றியா. உலகத்தின் அழிவுகள் புதிதாய் வந்து கொண்டிருக்கிறது. மகிமைப்படுத்துமையா, பரிசுத்தப்படும் மீட்பர் இயேசு மூலம் கேட்டு நல்ல பிதாவே. என் ஆத்மாவே என் முழுவதும் என் ஆத்மாவே கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை பாருங்கள். அதான் இயேசு கிறிஸ்துவோடு கேள்வி பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவே உங்களோடும் அனைவரோடும் அரியனோடும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா.